புரிஞ்சுக்கிறேங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பெண்டகாஸ்ட் ஊழியங்கள் இருக்குது. அதை பார்க்கும்படி பிசாசு உங்களை தூண்டி விடுவான். அதை சாத்தான் தூண்டி விடும்போது நீங்கள் அவனோட கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் தனித்து நிற்கணும். அவர்கள் தனித்து வாசமாக இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தனித்து வாசமாக இருப்பார்கள். அது தனி சப்ஜெக்டு. இப்போ நம்ம வாசிக்கும்போது இந்த எப்படி பரிசுத்தாவி அசுத்தாவின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஊழியத்தின் ஒழுங்கில் இந்த 7 காரியம் சொல்லியிருக்கேன். ஊழியக்காரங்க அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் இது ஐக்கியத்தில் ஊழியர்கள் ஐக்கியம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஒழுங்குப்படி இருக்கணும். இந்த ஒழுங்குப்படி இருக்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. புதிய ஏற்பாட்டு சபை ஊழியர்கள். இதில் சுற்றி இருக்கிற ஊழியக்காரங்க வைங்க. இப்போ நம்முடைய ஐக்கியத்துக்கு நம்முடைய தலைமைத்துவத்துக்கு தான் இந்த ஒழுங்கு. சுற்றி நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம ஐக்கியப்பட வேண்டிய சோதனை வருது. அதில் நீங்கள் ஞானமாக நடந்துக்கணும்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு இடத்துல ஊழியக்காரனை அங்கீகரிக்கணும்னா அவன் எதை வச்சு நம்ம அங்கீகரிக்கிறது? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும். அந்த ஆவிக்குரிய நிதானம் இல்லாட்டா நம்ம தப்ப முடியாது. ஜாசியை மாற்றிடுவான். இந்த ஆவிக்குரிய நிதானத்துக்கு தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன். என்னென்ன பாயிண்ட் வாசிங்க? வாசிக்கிறது எல்லாரும் கேட்குற மாதிரி வாசிக்கணும். இப்போ ஒரு 8 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஒரு ஊழியக்காரனுக்கு இதுதான் அஸ்திபாரம். இதில் நிற்கிறேன்னு பாருங்க. உங்கள் ஐக்கியத்தில் வர்றாங்கல்ல, அந்த ஐக்கியத்தில் வர்றவனையும் பார்க்கணும், நம்மையும் பார்க்கணும். சுற்றி ஊழியர் ஐக்கியம் கூடுறாங்கல்ல, அதையும் பார்க்கணும். நம்மை பார்க்கணும், நம்ம ஐக்கியத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்கணும், வெளியில் உள்ள ஊழியக்காரங்களையும் பார்க்கணும். இதுதான் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். இதில் நிற்கிறானான்னு பாருங்கள். நிதானிக்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும். இல்லைன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை விலகத்தான் சொல்லியிருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? அவர்களை விட்டு விலகுங்கள். அந்த 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா? 2 தெசலோனிக்கேயர் அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமைன்னு என்ன? ஒழுங்கு. நீ எல்லா விஷயங்களுக்கும் நான் உங்களுக்கு வசன ஆதாரம் கொடுக்குறேன். அப்போ முறைமை என்றால் ஒழுங்கு. ஒழுங்கற்று, அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனா ஊழியக்காரன். பிரசங்கம் பண்ணுறதை வச்சு அவனை ஊழியக்காரன் அங்கீகரிக்காதீங்க. அது விசுவாசியம் பண்ணுவான், ஊழியக்காரன் பண்ணுவான். பாட்டார நடத்துகிற வச்சு அவனை ஊழியக்காரன் அங்கீகரிக்காதீங்க. ஜெபக்குறிப்புகள் சொச்சு ஜெபம் நடத்துகிறான்றக்கா ஊழியக்காரன் அங்கீகரிக்காதீங்க. ஊழியக்காரன் அங்கீகரிக்கணும்னா அந்த 8 பாயிண்ட் அவனுக்குள்ளே இருக்கணும். எத்தனை பாயிண்ட்டு? 8 பாயிண்ட் உள்ளே இருக்கான்னு பாரு. அவனை ஊழியக்காரன்னு பரலோகம் அங்கீகரிக்குது. பரலோகம் அங்கீகரிச்சா நீ அங்கீகரிக்கணும். பரலோகம் யாரை ரிஜெக்ட் பண்ணுதோ அவங்கள நீனும் நானும் ரிஜெக்ட் பண்ணணும். எல்லாரும் ஊழியக்காரன்னு நீ போய் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனை விட்டு விலகிவான்னு ஆவியான சொல்கிறார். இவன் அங்கே போய் சேர்றான். எப்படி இவன் வந்து செட் ஆவான்? தேவசத்தை எப்படி செய்ய முடியும்? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. அப்படி போனால் வந்து அன்பு செய்கிறதுக்கு போகலாம். அன்பு செய்கிறதுக்காக போகலாம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும். ஏன்னா ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லாதவன்லாம் ஊழியக்காரன் சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் ஒரு குருடன். நீங்கள் நான் தான் போயிருவீங்க. ஏன்னா அவங்களோட போய் உட்காரும்போது அவங்க இப்போ காரியங்களை பேசுவாங்க. இப்போ நம்ம உட்காடுறோம், நம்ம இந்த வசனங்களை சிந்திக்கிறோம். அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ளே என்ன செய்யும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். செய்யுமா செய்யாதா? இதே மாதிரி அவங்கள்ட்ட போய் உட்காருறீங்க. அவங்க ஜெபம் நடத்துவாங்க, பிரசவம் பண்ணுவாங்க, ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க.
ஒன்று இங்கேயும் இப்படி தானே இருக்குது, அங்கேயும் அப்படி தான். ஜாது பக்கத்தில் நிற்பான், 2 ஒன்றுன்றான். 2 ஒன்றும் கிடையாது. 2 ஆவிக்குரியவனாக இருந்தால் ஆராய்ந்து நிதானிச்சிடுவான். பூமிக்குரிய ஊழியக்காரனாக இருந்தால் முடியாது, மாம்சத்துக்குரிய ஊழியக்காரனாக இருந்தால் முடியாது, சொந்த சித்தஞ்சர் ஊழியக்காரனாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் நடமாடுகிற இடங்களில், ஊழியங்களில் சோதிக்க வேண்டிய இடம் இருக்குது. அப்போ நீங்கள் சோதித்து பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கையில் இருக்கணும். உங்களுக்கு இல்லைன்னா நல்லது தெரியாது, கெட்டது. அப்போ ஊழியர் ஐக்கியங்களுக்கு நீங்கள் போகிறீங்க வாரீங்க, அதை தொடர்ந்து போகலாமா போகக்கூடாதாங்கிறது இந்த 8 பாயிண்ட்டை நீங்கள் சிந்தையில் வச்சுக்கிறீங்க. இந்த பாயிண்ட்டுக்குள்ளே அந்த ஊழியக்காரங்க இருக்காங்களா, நடத்துகிறவங்க இருக்காங்களான்னு பாரு. இல்லைன்னா விலகிரு, இல்லைன்னா என்ன செய்ய விலகிரு. இல்லைன்னா நீ கெட்டு போவ, உன் ஊழியம் கெட்டு போவோம், சபை மக்கள் கெட்டு போயிடுவாங்க. இப்போ நீ ரசிக்கப்படணும், ஒன்றை பிரசங்க இருக்கிற ஜனமும் ரசிக்கப்படணும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வேணும் இல்லை? அதுதான் போன வாரம் அதுக்கு முதல் வாரம்லாம் நான் உங்களுக்கு அழுத்தி சொன்னேன். நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஆத்துமாக்களை இழந்துடக்கூடாது. இத்தனை ஆண்டு காலம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஊழியத்தின் பலனை இழந்துடக்கூடாது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லை. அப்போ இல்லைன்னு சொல்லணும்ல. நான் ஓடினெல்லாம் வீணாக போச்சப்பா, நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டெல்லாம் வீணாக போச்சு, இத்தனை வருஷம் உழைச்சதெல்லாம் வீணாக போச்சேன்னு நாளைக்கு தலையில் அடிச்சுட்டு உட்காரக்கூடாது. அந்த நிலைக்கு கொண்டு போயிடுவான் சாத்தான். ஆரம்பத்தில் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த 8 பாயிண்ட் உங்களுக்கு வச்சுருக்கேன். இது அங்கிட்ட எழுதுன நீங்கள் அங்கிட்ட தூக்கி போட்டுட்டு உங்கள் விருப்பப்படி ஊழியம் செய்ய சொல்லுவான். அது சாத்தான், அது பரிசுத்தாய் கிடையாது. அது மற்றவங்களை சோதித்து பார்க்கிற அளவுகோல் மட்டுமல்ல, நம்மை சோதித்து பார்க்கும் அளவுகோல். நம்முடைய சபையில் வந்து போகிறாங்க இல்லையா, அவங்களை சோதித்து பார்க்கும் அளவுகோல். ஏன்னா ஒரு சபையை கட்டணும்னா நாம் அங்கே இருந்து ஊழியம் செய்யணும். நம்ம இடத்துல அநேக சகோதரமார்களை கூப்பிட்டு வர சொல்லி அவங்க மூலமாக அவங்கள்ட்ட இருக்கிற அழைப்பு, கிருபை, அபிஷேகம் அந்த சபைக்கு போகணும். ஒரு ஆளே ஒதுக்கிட்டு கூட, ஒரு ஆளை ஊதிக்கிட்டு இருந்தால் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் விலை போயிடும், பின்மாறி போயிடும். காரணம் என்னென்னா, உங்களை ஐக்கியத்தின் ஆவியில் என்ன செய்யலை, கட்டலை. ஐக்கியத்தின் ஆவியில் கட்டணும். அப்போ நம்ம சௌரமாரு வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். மாதத்தில் ஒரு ஆளாவது என்ன செய்யணும், 3 வாரம் நம்ம நிற்கணும், 1 வாரம் ஐக்கியத்தில் உள்ள சௌரமாக நிற்கணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அது செய்ய முடியாது. 10, 20 விசுவாசி 30 விசுவாசி வந்துட்டாங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் வரணும், மற்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரீங்க. மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தால் சாத்தா அவனை தூக்கிடுவான், ஏமாற்றி விடுவான், சவ மக்களை ஏமாற்றுவாங்க, பின்மாட்டக்காரன் போயிடுவான். இது தேவ சித்தப்படி கட்டுற ஊழியத்தில் இது இருக்கும், மற்ற ஊழியங்கள் இது இருக்காது. அந்த ஊழியத்துக்கு வருகிற நம்முடைய சகோதரமார்கள் நம்ம ஐக்கியத்தை சார்ந்துள்ள இருக்கணும். ஒரே உபதேசத்தை, உபதேசம், சத்தியம், விசுவாசம், ஒருமைப்பாடு எல்லாம் நம்ம சகோதரமார்களுக்குள்ளே தான் அது இருக்கும். வெளியிலேருந்து வருவாங்க, டாப் டூப்பாக பிரசவம் பண்ணுவாங்க, கூப்பிடக்கூடாது. அவங்க எவ்வளோ பயன்படுற பாத்திரமா இருந்தாலும் அவங்கள நினச்சக்கூடாது, கூப்பிடக்கூடாது. நாம் கட்டி வச்சுக்க இந்த 10 பேர் பின்மாட்டக்கான போயிடுவான். அது உடனே தெரியாது, பின்னாட்களில் தெரியும். அதனால் பாப்புலாரிட்டி ஆளுகளை எல்லாம் உள்ளே விட்டுறக்கூடாது. உபதேசம் தெரிஞ்ச விடத்த விடணும். 1 தீமோத்தேயு 5 எத்தனை வசனம்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்குப்பா. 1 தீமோத்தேயு 5:17. யார் அதிகமாக நாட சொல்கிறான்? தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்குறான் பவுல். யார்? ஒரே உபதேசமாக இருக்கணும். அதான் திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம விசுவாசிகள். அப்படின்னாலும் உபதேசத்தில் ஒழுங்கில் இருக்கானான்னு பார்க்கணும். பொண்ணு கிடைச்சா போதும், மாப்பிள்ளை கிடைச்சா போதும் சொல்லிட்டு போய் சிக்கிடக்கூடாது. அது சாஸ். அது கல்யாணம் முடிச்சோன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஓடும், அப்புறம் அழுதுட்டு வருவா, தலையில் அடிச்சுட்டு வருவா. யார் பொறுப்பு? ஊழியக்காரன். நீ பொறுப்படுப்பியா? அப்போ கொண்டு சாஸ் தானே அந்த வேலையை செய்யுது. ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் காமிச்சாருன்னா சொல்கிறேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உங்களுக்கு காமிச்சா அதுபடி செய்வோம். எனக்கு காமிச்சா நான் சொல்கிறேன், இப்படி தான் நீ ஊழியக்காரன் சொல்லணுமே. இல்லாமல் அதை கட்டுங்க, இதை கட்டுங்க இப்படிலாம் சொன்னால் உனக்குள்ளே பிசாசு இருக்குது, அசுத்தாவி இருக்குது, செய்தான். கடவுள் கட்டுக்கிற சபையை விட்டு உன்னை புறம்பாக்கணும். இப்படிலாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியாது, சாத்தானுக்கு ஏன் வருது. அதனால் அவளை கட்டு, இவனை கட்டு, நீ நல்லா இருப்ப இப்படிலாம் சொல்லாத. கர்த்தர் காமிச்சிட்டாரா சொல்லு.
பரத்திலிருந்து உத்தரவு வந்துட்டா இந்த மாப்பிள்ளை ஆண்டவர் காமிக்கிறாரு, இந்த பொண்ணை காமிக்கிறாரு, சொல்லு. இல்லையா தாய் தகப்பன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி போ. அதில் ஏதாவது விளைவுகள் வந்தால் பொறுப்பு யாரு? சபையா, ஊழியக்காரனா, பேரண்ட்ஸ். இந்த மாதிரி ஞானமாக நடக்கணும். எந்த ஊழியக்காரனாவது ஊழியக்காரையும் உள்ளே போகக்கூடாது. அப்படின்னா உங்களை பிசாசு பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். அதுகளுக்கு பேர்த்தைகள், அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு பிள்ளை பிறகு தெரிஞ்சில்ல, வளர்க்க தெரிஞ்சில்ல, படிக்க வைக்க தெரிஞ்சில்ல, துணி வாங்கி கொடுக்க தெரிஞ்சில்ல, அதுக்கு வேலை வாங்கி கொடுக்க கூட தெரியுதில்ல. அப்புறம் ஏங்க ஒரு பிள்ளையை தந்திருக்க தெரியாதா? ஒரு மாப்பிள்ளை பையனை தந்திருக்க தெரியாதா? எல்லாமே அப்பா நடத்தினாரு, கடவுள் நடத்தினா சொல்லியில, இதுக்கு நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட தேட சொல்லணும். அவங்க குடும்பமாக உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது கத்தரை வாய்க்க பண்ணுவார். நம்ம இங்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணணும். நாமும் நம்முடைய சபை மக்களை இங்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணணும். சும்மா போய் அதில் குதிக்கிறது சாத்தானாக்கம். அது சாஸ்திரம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். உங்கள் வாடகை இருக்கக்கூடாது, உங்கள் சொந்த சபையில் இருக்கக்கூடாதுங்கிறேன். அடுத்த சபையில் மூக்க நுழைக்கலாமா? அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டு இருக்கிறவனாய் பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. 1 பேதுரு 4:14-15. அதில் கவனமாக இருக்கணும். போய் சிக்கலை எடுத்து சபையை நாசம் பண்ணிடக்கூடாது. உன் பேர் கட்டிச்சுன்னா சபை கெட்டு போகும். உன் பேர் கிட்ட சபை கெட்டு போகும். அதனால் உன் சபைக்குள்ளேயே நீ ஜெபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம், கத்தட்ட மண்டாடி காத்திருக்கலாம். செலக்ட் பண்ணுறது அவங்க பேரண்ட்ஸை வச்சு தான் செலக்ட் பண்ணணும். நீ செலக்ட் பண்ணக்கூடாது. அது சாத்தான். நாளைக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்ந்த பிறகு 2 பிள்ளையை பெற்ற பிறகு பஞ்சாயத்து வரும். நீ நின்றுவியா? உன் பேர் கெடு, சபை பேர் கெடு. 2 வருஷம் கழிச்சு தான் உன் பேரை கெடுக்கணும், சபையை நாசமாக்கணும் பிசாசு திட்டமிட்டு வச்சிருப்பேன். அவன் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ குதிச்சிடக்கூடாது. கடவுள் பயப்படுற பயமே இல்லைப்பா, துணிஞ்சு இருக்கிறேன். சாத்தானுக்கு பிறந்தவங்க கல்யாண காரியம்லாம் இறங்கிடக்கூடாது. ஜெபம் தான் பண்ணணும், உபவாசம் தான் எடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டுங்க அப்பா அப்படின்னு முழங்கால நின்று கண்ணீர் குடிக்கணும். செலக்ட் பண்ணுறது உங்கள் பேரண்ட்ஸ், நீ செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட கத்தர் வந்து தரிசனத்தில் காமிச்சு நீ நின்று செய்யலான்னு சொன்னால் செய். ஏன்னா அதில் பிரச்சனை வந்து அப்புறம் முழங்கால் போடும்போது கேட்பார், இந்த ஆபரகாம் சேர்த்து வச்சான் பொண்டாட்டி சொன்னோம். கடைசியில் பொண்டாட்டி தலை சொல்கிறா, யார் சேர்த்துக்கிற சொன்னாலும் அவளே சொல்கிறா தலை சொல்லி. இப்போ போய் கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுள் சொன்னார் பட்வா ராஸ்கெட். அவன் சொல்லும் போது இனிச்சிச்சு. அன்னைக்கு கேட்டியாடா, என்ன தெரியாடா, என்னைக்குல வந்து பிரச்சனை சொல்லிட்டு இருக்க போட, அவன் சொல்ல முடிச்சுடா ஓடிப்பிட்டான். அந்த காரியம் அவளுக்கு துக்கமாக இருந்துச்சான். பட்வா இனிக்குதுல. உனக்கு ஜாதகமாக ஒரு ஆலோசனை சொன்னால் உனக்கு இனிக்குது. எவ்வளோ நாளைக்குல இன்றைக்கி வரும்டா பின்னாடி பஞ்சாயத்து. அப்போ உன் காரியம் பூரா வெட்ட வெளிச்சமாயிரும். தேவனை காட்டி கொடுப்பார். அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? நீ விசுவாசிகளுக்கு தகப்பனா இரு, ஆனால் ஒழுங்கு இது. தகப்பனா இருக்கிறது பெருசு இல்லையே, ஒழுங்குல நடக்கணும். அவன் ஆபிரகாம் இருந்தானா, ஆபிரகாமுக்கு அப்பன் தேராக இருந்தால் நமக்கு நிலை. மரியாதை இயேசுவை பெற்று எடுத்த ரைட்டு. அதுக்காக மரியாதைக்கு ஒழுங்கு இல்லையா? அவள் பரிசுத்தம் பெற வேண்டாமா? அவள் அந்நிய பாஷை பேச வேண்டாமா? அவள் ஆவிக்குரிய சபையில் போய் அங்கமாக மாற வேண்டாமா? முழுக்க ஆசனம் எடுக்க வேண்டாமா? ஏது நேரம் பெற்று எடுத்தேன் நான் ஊழியக்காரன், நான் பாஸ்டரு மண்ணாங்க கட்டி. நீ ஒழுங்கு இருக்குல்லே, என்ன இருக்கு? ஒழுங்கு இருக்கு. ஒழுங்கு மீறி நடந்தால் உனக்குள்ள அசுத்தாவில இருக்கு. அதனால நீங்களும் ரட்சிக்கப்படணும், உங்கள் சபை மக்களும். அது என்ன ரட்சிப்பு? நீங்கள் சொல்கிற ரட்சிப்புலாம் சாதாரணமாக இருக்கும். நாங்கள் சொல்கிற ரட்சிப்பு ரேப்சர். நாங்கள் சொல்கிற ரட்சிப்பு எது? வருகையில், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆண் பிள்ளை சிங்காசனத்திடத்திற்கும் தேவனிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. அதான் ரேப்சர். ரொம்ப முக்கியம். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் ஆண் பிள்ளை, சபை அல்ல. வரைக்கு போகிற கூட்டம் அந்த பொம்பளை எடுத்துக்கொள்ளப்பட்டா, அந்த பொம்பளை பற்ற புள்ள ஆம்பளை பிள்ளை, அதுதான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதுபோல் சபைக்குள்ளேயே ஒரு காலேபி ஜோஷுவா இருப்பாங்க, ஊழியங்களுக்குள்ளே ஒரு காலேபி ஜோஷுவா இருப்பாங்க. அவங்க தான் போவாங்க, மற்றவங்களெல்லாம் கத்த ரிஜெக்டட் தள்ளி விட்டுருவாரு. பிட்டாலேம்மா மிலிட்ரி கால் எடுக்கிறான், போலீஸ் கால் எடுக்கிறான், ஓடுவாங்க. போய் காத்து கிடப்பாங்க, ரூம் பிடிப்பாங்க, சில போடுவாங்க. எப்படா போகிறா, எங்கடா போகிறா, எத்தனை படிக்கிறா, எல்லாம் ஓடுவாங்க. அங்கே போன உடனே டாக்டர் செக்கப் ஒன்று இருக்கும், மார்பு செக்கப்பு ஒன்று இருக்கும். இது ஃபஸ்ட்டு என்ட்ரிலேயே பண்ணிவிடுவாங்க. அவன் சொல்லுவான் அன்ஃபிட் அப்படிமா கையில் போட்டுருவான். அவ்வளோதான் போக வேண்டியது. நிறைய பேர் அப்படியே போயிடுவான். இது போல் தள்ளப்படுவான், நிராகரிக்கப்படுவான். ஊழியக்காரங்க நிறைய பேர், விசுவாசிகள் நிறைய பேருன்னு தெரியாது, பாடுபாடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அன்ஃபிட் போகும். அந்த இடத்திற்கு நீங்கள் நான் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான்
இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களை அழைத்து உட்கார வச்சு நான் விஷயத்தை பூரா உங்களுக்கு எழுதிட்டுருக்கேன். மனசில் எழுதுங்க, இதயத்தில் எழுதுங்க, சின்ன நோட்டில் எழுதுங்க, பெரிய நோட்லேயும் எழுதுங்கன்னு முறைப்படி சொல்லியிருக்கேன். எங்களுடைய முறைமையின்படி நீங்கள் நடவாமல் வேறு விதமாக நடக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு என்ன செய்யுங்க, விலகிருங்க. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தான் சரி. அப்போ திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் யார்? அதான் கண்மலை. அவங்க தான் யார்? கண்மலை. அவங்களோட தான் நம்முடைய அஸ்திவாரம் போடப்படும், அவங்கள மேலே தான் கட்டப்படும், அவங்களோடு உள்ள ஃபெலோஷிப்பில் தான் நம்முடைய ஊழியங்கள் கட்டப்படும். வசனத்திலும் திருப்பி வாசி 1 தீமோத்தேயு 5:17. அப்போ பாருங்க, இப்போ ஒரு கணம் என்னென்னா, இப்போ மோகன்ஸ் என்ன வந்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம என்ன கனப்படுத்துவோம்? ஒரு வருஷத்துக்கு ஒரு வர்றார், என்ன கனப்படுத்துவோம்? ஒரு டி மோகன் வர்றார், எந்த அளவுக்கு நாம் அவரை கனப்படுத்துவோம்? அப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க, தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, சுவிசேஷர்கள் வர்றாங்க, அப்போஸ்தலர்கள் வர்றாங்க, மெய்ப்பர்கள் வர்றாங்க, போதகர்கள் வர்றாங்க. இந்த 5 பேரும் வந்தாலும் அதில் எவன் உபதேசம்னு கிடக்கானோ, எவன் வசனம் கிடக்கிறானோ, அதை குறித்த வெளிச்சம் உள்ளவனாக இருக்கானோ, அவனை அவங்களுக்கு கொடுக்குற கணத்தை விட இவங்களுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அப்போஸ்தலனை கொடுக்கறத விட, தீர்க்கதரிசி கொடுக்கறத விட, சுவிசேஷனுக்கு கொடுக்கறத விட, ஒரு மெய்ப்பனுக்கு போதகனுக்கு கொடுக்கறத விட, அவனுக்கு 1 மடங்கு நீ கணக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட இன்னொரு மடங்கு சேர்த்து கொடு. உபதேசத்திலும் வசனத்திலும் பிரயாசப்படுறாங்க பாரு, வாழ்நாளெல்லாம் அதையே திருப்பி திருப்பி அடிச்சுட்டுப்பேன். இதான் ஏன் சத்தியம், இதான் ஏன் ஒழுங்கு, இப்படி தாயா போகணும், இதுக்காகவே போராடிக்கிட்டு இருப்பான். அதான் பிரயாசப்படுகிறவர்கள். வசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற மூப்பர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ணிக்கோள். இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அப்போ அவங்களை எவ்வளோ தூரம் நம்ம கணப்படுத்துகிறோம்? அதை விட கூடுதல் கணக்கு கொடுக்கணும்டா இவங்களுக்கு. வசனம் கிடக்கிறவனுக்கு, உபதேசம் இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ விவரம் இல்லாதவங்களுக்கு தெரியாது அதனுடைய அருமை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அறைய மாட்டானே, குறை சொல்ல மாட்டானே, அற்பமாக பேச மாட்டானே. அவனுக்கு அவன் யாருன்னு தெரியல. அவன் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, அது அப்போஸ்தலருக்கு உடன் ஊழியக்காரன். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர். எத்தனாம் தலைவர்? முதல் தலைவன் பவுலனால், 2வது கட்டத்தில் இருக்கிற தலைவன் யார்? தீமோத்தேயு, எப்பாப்ரா, இவன் கிளமெண்ட். இப்படி நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாக்கிட்டான் பவுல். ஏறக்குறைய 23 பேர் என் கணக்குப்படி. எத்தனை பேர்? 23 பேரை கையில் வச்சுருக்கான். அவ்வளோ பேருக்கு டிரான்ஸ்ஃபர். ஒரு இடத்துல வாலிப ஊழியக்காரங்க குடும்பமாக இல்லாதவனை பூரா ரவுண்டில் விட்டுகிட்டே இருப்பான். குடும்பம் இல்லாதவனுக்கு சபை அத்தனைக்கும் அவன் தான் பிதா. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு இல்லை, அது மேரிடு மேன். அன்மேரிடு மேன் எல்லாத்துக்கும் பிதாவாக இருக்கணும். எல்லா சபைக்கும் பிதாவாக இருக்கணும். அவன் ஒரு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சபையை கட்டிக்காக கூடாது. எல்லா சபையும் போயிட்டு இருக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் எடுக்குது வேலைக்கு, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர். ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேலைக்கு ஆள் எடுக்குது, ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா இல்லையா? அப்போ அவங்க வேலை பார்க்குறது அரசு ஊழியர் என்றாலும் மக்கள் சேவை. யாருக்கு சேவை? மக்களுக்காக உழைக்கிறது. ஒரு இடத்துல இருக்க விட மாட்டாங்க. அப்போ இறை சேவை செய்கிறவர்கள் முழு உலகத்துக்கு சொந்தக்காரங்க. முழு உலகத்துக்கு பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது எருசலேம், சமாரியா, யூதேயா, பூமியின், அதுதான் சரியான அபிஷேகம். அதுதான் பரிசுத்த ஆவி. ஒரு இடத்தை கட்டி ஒரே இடத்துல கிடக்கூடாது. எல்லா மக்களுக்கும் பயன்படும். அகில உலகத்துக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாத்திரம் கர்த்தருடைய ஊழியர்கள். அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள். வீட்டிலே கிடப்பேன், வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன், காணி கொடுப்பேன், சபைக்கு போவேன். இது நீ வச்சுக்கிட்ட கருத்து, இது பரலோக கருத்து, இது சத்தியமே கிடையாது. சத்தியத்தின்படி நடந்தால் பரலோகம். உன் மனத்துக்குள்ள ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு நீ ஆக்டிவேஷன் பண்ணினா போகாது. செத்தா நரகந்தான். பாதாளத்தில் கொண்டு விடும்போது உனக்கு கண்ணே திறக்கப்படும். இப்போ கண்ணு திறக்காது. நீ ஒரு எல்லை கூட போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே கிடப்ப. ஒரு அரசு ஊழியன் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே சுற்றுறானே, எந்த இடத்துல போட்டாலும் பொண்டாடி புள்ள பாத்திரம் பண்ணான், அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போகிறானே. அங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்கா, அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா,
அங்கே பிள்ளைகளுக்கு பால் வாங்கணும், பால் கடை இருக்கா, மளிகை கடை இருக்கா, மார்க்கெட் இருக்கா, துணி கடை இருக்கா, நமக்கு வருமானம் வருமா, இதெல்லாம் பார்க்கும். ஆனால் கத்தரை நம்பி ஊழிஞ்சிட பற்றியா, இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். அவன் தான் கத்தருக்காக ஊழிஞ்சிருவேன். எங்கே இருந்தால் என்ன, கொஞ்சம் நாளைக்கு ஆண்டவருக்காக பாடுவார். வானமே கீழ் பூமியே போயிட்டே இருப்பான். அப்போது மேரிடு மேலே 2வது இடத்துல வைப்போம். மேரிடு மேலே 2வது இடத்துல பிள்ளை ஊட்டி அள்ளிட்டு போகணும், பாத்திரம் பண்ணி அள்ளிட்டு போகணும். இப்போ மேரிடு இல்லாத ஊழியக்காரனை மாத்திரம் வைங்க, அவன் வந்து பாத்திரம் பண்ண அல்லணுமா, விட்டுட்டு போயிட்டே இருக்கு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கான்னு பார்க்கணுமா, மார்க்கெட் பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணுமா, மளிகை கடை பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணுமா, பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணுமா. அவன் கடவுளுக்காக வாழ்றவையா, அவன் எல்லாம் பார்க்க மாட்டான். அவன் தான் கடவுளுக்காக வாழ்றவன். அப்போ அவன் கல்யாணம் முடிக்காதவன் முதல் பிரிவுனா, கல்யாணம் முடித்தவன் 2வது பிரிவில் இருக்கணும். அவன் எதை முதல்ல வைக்கணும், 2வது எதை வைக்கணும், 3வது எதை வைக்கணும், 4வது எதை வைக்கணும், அதையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மேரிடு மேன் இடத்தை தெரிந்து கொள்ளணும், கத்தட்டிருந்து இடத்தை தேர்ந்தெடுக்கணும். மேரிடு மேன் அழைப்பை உறுதிப்படுத்தணும். மேரிடு மேன் தெரிந்து கொள்ளப்படுதலை உறுதிப்படுத்தணும். மொத்தம் எத்தனை பாயிண்ட்? 3. இதெல்லாம் உறுதிப்படுத்தாமல் அவனை பிரசவம் பண்ணி விடக்கூடாது, அடித்து விரட்டிடணும். போட முதல்ல ஜெபம் பண்ணி இதை உறுதிப்படுத்திட்டு வா, அப்புறம் உழித்து போடான்னு சொல்லணும். அவனுக்கு தாளம் இருக்குன்னு தூக்கி விட்டுறாங்க. நம்ம ஆளுங்க நல்லா பாடுறாரியா, நல்லா ஜெபம் பண்ணுறாரியா, நல்லா பிரசவம் பண்ணுறாரியா, நல்லா ஆத்மாதயம் பண்ணுறாரியா, ஏற்படுத்தக்கூடாது. முதல்ல பரலோகத்துக்கும் அவனுக்கு லிங்க் இருக்கா, அழைப்பு இருக்கான்னு பார். மேரிடு மேன் முதல்ல அழைப்பை உறுதிப்படுத்தணும். 2வது எந்த வேலைக்காக கடவுள் இந்த பூமியில் தேர்ந்தெடுத்தார் என்றதை உறுதிப்படுத்தணும். எந்த இடத்துல சாட்சி சொல்ல சொன்னாலும் இதை சொல்லணும். ஊழியர் மீட்டிங்கில் என்னை கத்தர் அழைத்தார், இப்படி அழைத்தார். இந்த தரிசனம், இந்த சொப்பனங்கள் அதுக்கு ஆதாரம். இந்த தீர்க்கதரிசன வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆதாரம். சொல்ல தெரியாதவன ஊழியக்காரனா. 2வது தெரிந்து கொள்ளுது. அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, சுவிசேஷகனா, மெய்ப்பனா, போதகனா, கண்காணியா, உதவி ஊழியக்காரியா, உதவி ஊழியக்காரனா, கத்தர் எதுக்காக உன்னை இந்த பூமியில் ஊழியத்துக்கு வச்சிருக்காரு, என்ன வேலை செய்ய போகிற, எந்த வேலையை கத்தர் உனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதை சொல்லுன்னு கேட்கணும். சொல்ல தெரியாதவன ஊழியக்காரனா. வெள்ளச்சில கட்டிட்டா, ஒயிட் அண்ட் ஒயிட் சிப்பா வெட்டி கொடுத்திட்டா, நகையை கழட்டிட்டா, அதுவா தகுதி? ஊழியத்துக்கு அதுவா தகுதி? சொல்லுங்க வாய் திறந்து. இதெல்லாம் தகுதி கிடையாது. இதெல்லாம் ஜாஸ் அவங்கள நடத்தும். இப்போ கன்னியாஸ்திரியில் நடத்துறது யார்? ஃபாதர் மாதிரி நடத்துறது யார்? அவங்களாம் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்காங்க. யார் நடத்துகிறா? பரிசுத்தாவியா? இது மாதிரி புரிஞ்சுக்கிறேன். எது பரிசுத்தாவி, எது அசுத்தாவி கண்டுபிடிக்கவே தெரியாதவங்களாம் பைபிளத்துக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். கண்டுபிடிக்க தெரியணும் கத்தோடைய ஊழியக்காரனுக்கு. அதனால் அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். 3வது என்னது? இடம். மேரிடு மேன் அதை தெரிஞ்சிட்டு. அன்மேரிடு வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கவனா இருக்கணும். எல்லா சபையும் அவனுக்கு சொந்த சபை, எல்லா ஊழியங்களுக்கும் அவனுக்கு சொந்த ஊழியம். அவன் முழு உலக பிதா. ஏன்னா அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது. யார் எனக்கு தான், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி அப்படின்னு சொல்லி அவன் அதெல்லாம் விட்டு வெளியே வந்துவேன். அதனால தானே பொண்டாட்டி பிள்ளை வேண்டாங்கிறேன். சிலர் பொண்டாட்டி பிள்ளை வேணாம்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கும் உள்ள. ஏண்டா எல்லாரும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன், உனக்கு கல்யாணம் முடிக்கிறேன் வேண்டாம். எதுக்கு? ஏன் சொல்கிற? வேண்டாம்னு சொன்ன ஒரு தடவை பிடிச்சேன். சொல்லு வேண்டாம், சொல்லு காரணம் சொல்லு. என் நிமித்தம் ஒரு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னா சரி. அப்போ ஏதோ ஒரு உள் பிரச்சனை இருக்குது, இதுக்கு மேலே நம்ம தோண்டக்கூடாது அப்படின்ட்டு ரைட்டு. என் நிமித்தம் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கு. இப்போ டேவிடு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அருளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் யார்? ஒரு 5-6 கல்யாணம் இங்கே நடந்துச்சு. லாசருக்கு பட்டுக்கோட்டையில். இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். கேட்கும்போது அவன் சொன்னான் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்பட. சரி விட்டுரு. அப்போ கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கா? இப்படி பல காரணங்கள் இருக்கும். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு, அது வேற. அப்போ கன்னியாஸ்திரிகளோ ஃபாதர்மாரோ அன்னர்களாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வேறு. நம்ம குருப்பட்டை வாங்கிட்டு போனால் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம்.
ஏதாவது கொடுக்கலாம். நம்ம சொந்த வந்த ஜாதிக்காரங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். கல்வித்துறையில் வேலை வாய்ப்பு, சுகாதாரத்துறையில் வேலை வாய்ப்பு, ஆஸ்பத்திரியில் சேர்த்து விடலாம். அவங்கெல்லாம் சொந்த லாபம் கருதி கல்யாணம் கட்டாமல் இருக்கான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் கல்யாணம் கட்டாமல் இருக்கணும்னா அவன் பல ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை என்ன செஞ்சு இருக்கணும். அப்போ அவனுக்கு இந்த பூமியில் பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. முழுக்க முழுக்க அவன் தனிப்பட்டவனாக இருக்கணும். ஏசுனார் அந்த இடத்துக்கு வந்தாரா? யார் எனக்கு தாயின்னு சொன்னாரா? யார் எனக்கு சகோதரன் சொன்னாரா? யார் எனக்கு சகோதரி சொன்னாரா? அப்போ அவருக்கு சகோதர அன்பு, சகோதரி அன்பு, தாயின் அன்பு யார் கொடுத்தா? ஐயோ, மத்திய சுஜான்லாம் சும்மா வாசிப்பி சிந்திக்க விட மாட்டான் சாய்த்தான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சிந்திக்க விட மாட்டாயா சாத்தான். 12:50 வாசி. 50 அவசரமா? அது எத்தனை அவசரம்? 50 தானே? அதை வாசி. அப்போ சகோதரன் யார், சகோதரி யார், யார் தாய்? ஏசுனாருக்கு யாருப்பா தாய்? தேவசித்தம் செய்ய முடியாது வந்திருக்க அந்த கூட்டம் தானே. கண்ணை திறந்து பாருங்க. குருடங்களா இருக்காதீங்க, குருடிலாம் இருக்காதீங்க. அப்போது பக்கத்தில் மாம்சத்தின்படி தாய், சகோதரன், சகோதரி இருக்காங்க. அதை விட்டு வெளியே வர்றார். ரெண்டாவது இன்னொன்னோட ஜாயின் பண்ணுறார். இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஜீசஸ் தனி ஒரு மனிதனா ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ இந்த மாம்சீக உறவுகளை விட்டுட்டு ஆவிக்குரிய உறவுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறார். இந்த ஆவிக்குரிய உறவு தேவ சித்தத்தின்படி உண்டாக்கப்பட்ட கூட்டம். இவர்களே என்று கையை நீட்டி சொல்கிறார் அவன்கிட்ட, சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட. இவங்க தான்டா எனக்கு தாய். தாயின் பாசத்தை எதிர்பார்த்தால் இவங்கள்ட்ட தான் நான் எதிர்பார்க்கணும். சகோதர அன்பை, பாசத்தை எதிர்பார்த்தால் இவங்கள்ட்ட தான் எதிர்பார்க்கணும். அவன் தான் ஆவிக்குரியவன், மற்ற மாம்சத்துக்குரியவன் இல்லையா? ஏசுனார் அப்படி தானே வந்தார். அப்போ ஏசுனாருக்கு ஊழியம் செய்ய சொல்லி பொய் ப்ராடு இல்லையா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யறவன் அகில இந்திய ப்ராடு இல்லையா? இல்லை, அவன் இன்டர்நேஷனல் ப்ராடு. இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறது இல்லையா? இதெல்லாம் ஜெயிக்க வேண்டாமா? இல்லை விளையாட்டு ஆவிக்குரிய ஜீவியா? எத்தனை காலம் தான் ஏமாத்திட்டு இருப்ப? சத்தியத்தின்படி வர வேண்டாமா? அதுதான் அந்த மாம்சங்கிற ஒரு கோட்பாடை சொல்லிட்டேன். எதெல்லாம் மாம்சம் புரிஞ்சுக்கிறீங்க, தனியாக உட்காந்து சிந்திங்க, ஆவியானோட கேளுங்க. அவர் எதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய மாம்சம் சொன்னாரோ அதை அழிச்சிருங்க. இதெல்லாம் கீழ்ப்படுத்தப்பட வேண்டிய மாம்சம் சொன்னாரோ அதை கீழ்ப்படுத்து. இப்படி தான் மாம்சத்தை ஜெயிக்கணும். மாம்சத்தையே ஜெயிக்காமல் மாம்சத்தை ஜெயிக்கணும்னு சொன்னால் அது என்ன? அது எதுக்கு சொல்கிறேன்? உனக்கே தெரியல. மாம்சம்னா என்னன்னு இல்லை. தவறான உறவு தான் மாம்சம் சொல்லிட்டு இருக்கேன். அதை மட்டும் காமிச்சிட்டு மற்றதையெல்லாம் மாம்சம் இல்லைன்னு காட்டுறது தான் பிசாசு. அதான் சாத்தான். அவன் சாத்தானோட போராடி ஜெயிக்கணுமே. ஜெயிக்காதவன் எப்படிப்பா வரிக்கு போவான்? ரட்சிப்பு இல்லைப்பா அவனுக்கு. அந்த பாஸ்டருக்கு ரட்சிப்பு கிடையாது. அவன் கட்டுகிற சபைக்கு ரட்சிப்பு கிடையாது. தெளிவாக எழுதியிருக்கு. இதை வந்து எல்லா இடத்தையும் சொல்லி தர மாட்டாங்க. எப்படியாவது நான் ஜாகரக்குள்ளே உங்கள் தலையில் ஏற்றிடுன்னு சொல்லிட்டு கூட்டியாந்து உட்கார வச்சு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப ஏன்னா செத்து நீங்கள் நிறைய போயிடக்கூடாது. அதுக்காகத்தான். அப்போ நம்ம வாசித்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? அப்போ இந்த இடத்துக்கு ஜீசஸ் போயிட்டார். இப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன். யோவான் 12:26. யோவான் 12:26. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ ஊழியக்காரன் நான் கத்தருக்கு ஊழியம் செய்றேன்னு சொல்லுவேன். பொய், பிராடு, பித்தலாட்டம். அவன் ஆண்டவருக்கே ஊழியம் சொல்லி சும்மா வாயினால் அல்வா கொடுத்துட்டு இருக்கான். ஏசி சொல்கிறாயா? அதான் வாயில் அல்வா கொடுக்குறது. யாருக்கு கொடுக்குறான்? அவருக்கே அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம எல்லாம் விடுவானா? நமக்கு பூந்தி கொடுப்பேன். ஏசுனாருக்கு அல்வா கொடுக்குறவன் நமக்கு பூந்தி கொடுப்பேன். அப்போ அவன் பாட்டு பேச்சில் ஏசும்பேன், பிரசங்கத்தில் ஏசும்பேன், பாட்டு பாடுனா ஏசும்பேன், சுஜேன்னு சொன்னால் ஏசும்பேன். ஆனால் வாழ்க்கை என்று வரும்போது இங்கே தான் பிசாசவனை அடிக்குது. அந்த மாம்ச உறவுகளை முக்கியப்படுத்துறானா? அப்போ ஏசுனார் போன பாதையில் போகணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் சொல்லுங்க வாயை தருது அவரை பின்பற்றணும்ல. இப்போ உறவுகளின் அடிப்படையில் அவர் இப்படி போகிறார். நீ யாரை பின்பற்ற? உனக்கு குஜராத் மாடலா, இல்லை திராவிட மாடலா, இல்லை கிறிஸ்டியன் மாடலா? எதை நீ மாடலாக்குற?
ஜீசஸை நீ மாடல் ஆக்குறீங்கன்னா ஜீசஸ் தான் போகிறாரு. கம்ப்ளீட்லி நேருக்கு நேர சமுதாயத்தின் மத்தியில் ஊறிக்கிறார். பெத்த தாயை சகோதரனை சௌரிய, யாரா எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் கேட்குறாருல. கேட்டது மட்டும் இல்லை, அடுத்து ஜாயின் பண்ணுறாருல, எனக்கு தாய் இவங்க தாண்டா சொல்லி காமிக்கிறாரா இல்லையா? அந்த முன்னே இருக்க சீடரில் பார்த்தா என்ன செஞ்சார்? எனக்கு தாயி சகோதர, இதுதான் தேவனால் வந்த ஐக்கியம். மற்ற ஐக்கியம் சொல்கிறாங்களே, அந்த ஐக்கியம் தேவனால் வந்ததா இல்லையான்னு நிதானிங்க. எதில் போய் ஜாயிண்ட் அடிக்கணுங்கன்னு பாருங்கள். தனியாக உட்காந்து சிந்திங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளே இருப்பது பரிசுத்த ஆவினா சரியான சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் சத்தியத்திற்குள் நடத்துவார். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்க வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை சார்ந்து நில்லுங்க, தனியாக உட்காந்து கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரு அப்படி செய்யுங்க. வேறு ஆவி நடத்திடக்கூடாது, அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது ஒன்றை விட்டால் ஒன்றில் ஜாயிண்ட் பண்ணணும். அப்போ ஜாயின் பண்ணுற ஐக்கியம் எது? ஏசுநாதர் போன பாதை எது? அப்போ இந்த உறவுகளை, மாம்ச உறவுகளை ஜெயிக்கிறார், ஆவிக்குரிய உறவுகளை கட்டுகிறார். இது அவிழ்க்கப்பட வேண்டிய உறவு, இது கட்டப்பட வேண்டிய உறவு. இது கூட தெரியாதவனா பைபிளுக்கு பேச மாட்டான்ப்பா. அப்போ அந்த கூத்த என்ன சொல்ல? சத்தியமே தெரியல, அவன் சத்தியம் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன் சாஸ். அதனால் சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கும் இருளை விட்டு ஒளி நடத்திருக்கும் அவர்களுடைய கண்களை திருப்பும்படி உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு கர்த்தர் அனுப்புவார். அப்போ கண் திறக்கிற ஊழியம் தாப்பா நம்ம ஆவிக்குரியவங்க செய்யணும். மற்றவங்க செய்கிற ஊழியம் வேறு, நம்முடைய ஊழியம் கண் திறக்கிறது, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறது. சத்தியத்தை பார்க்கும்படி கண்ணை திற, ஜீசஸுடைய சுபாவங்களை பார்க்கும்படி கண்ணை திற, தேவ சாயலை பார்க்கும்படி கண்ணை திற, அந்த இடத்தை அடையணும்னா எப்படி போகணும் அப்படிங்கிற பாதையை பார்க்கும்படி கண்ணை திற. வழி இடுக்கவும் நெருக்கவுமாக இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எல்லாரும் வந்துக்கிற மாட்டாப்பா பரவாயில்ல. இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய திணறுது, நமக்கு திணறுதா இல்லையா? மூச்சு வாங்குதா இல்லையா? கோமா சர்ச்சுக்கு சிலர் போயிட்டு இருக்கானா இல்லையா? இவனெல்லாம் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுமா இல்லையா? ஐசி வேலை சேர்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு ஆவியில் விளக்குதில்ல. இது என்ன ஆவியில் போய் அந்நிய வாசம் பேசியா சொல்லணும்? சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா இதுக்கு ஏன் நான் அந்நிய வாசம் பேசணும்? ஏன் இப்படி சொன்னால் இது ப்ராபசி இல்லையா? ப்ராபசி தான். கேத்தருக்கு சோத்துடும். மூச்சு வாங்குதா? இப்போ வந்த பசங்களுக்கெல்லாம் மூச்சு வாங்குது, மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இந்த படியில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சத்தியத்தை கேட்கும் போதே மூச்சு வாங்குதே. சத்தியத்தை கை கொள்ளணும்னா எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கும், அதில் எவ்வளோ போராட்டம் இருக்கும். சாதாரணமாக ஆவிக்குரிய ஜீவியம் ஆண் பிள்ளையாக மாறணும். அந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு அலறி ஆண் பிள்ளையை பெற்றால், பிரசவ வேதனைப்பட்டால், அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட கூட்டத்தை நம்முடைய காலத்தில் உருவாக்கிடணும். ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? உருவாக்க. அது ரொம்ப முக்கியம். சபைக்குள்ள ஒரு சபை, சத்தியத்துக்காக ஏங்கி நிற்கிற ஒரு ஜோஷுவா, ஒரு காலிப், அவங்கள உருவாக்குவது தான் நம்முடைய ஊழியம். அவங்கள கானானுக்கு ஆயத்தப்படுத்துவது தான் நம்முடைய ஊழியம். நம்மளும் ஆயத்தப்படணும், நம்முடையவர்களும் ஆயத்தப்படுத்தப்படணும். வேற என்ன ஊழியம்? சும்மா ஆளுகளை கூட்டி சேர்க்கறது இல்லை. சார் சொல்லுவான், ஆளுகளை கூட்டி சேர்க்கறது தான் ஊழியம். கிடையாது. பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தப்படுத்துவது தான் நம்முடைய ஊழியம். ஆளை சேர்த்து பரலோகத்துக்கு வரலைன்னா என்ன முடியும்? நமக்கு காணிக்கை கிடைக்கும், தசமாக கிடைக்கும். நமக்கு பெரிய கூட்டத்தை காட்டணும்னா பெரிய பாசம் சொல்லுவாங்க, அதான் கிடைக்கும். பரலோகம் கிடைக்குமா? கிடைக்குமா? பரலோகம் கிடைக்காது. செத்தானா அவன் எழும்பவே மாட்டான். அதனால் இந்த தரிசனத்தை உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். அதுதான் ஏன் தரிசனம். பிலிப்பியர் 3:10. இதுதான் நம்முடைய செய்தி. நாம் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கம் இப்படி இருக்கும். சேர்க்குற பிரசங்கத்தை நான் பண்ணவே மாட்டேன். செத்தா உயிரோட எலும்பணுமே, நீ பெரிய அப்போஸ்தலனா இரு, நிறைய கிளை ஊழியத்தை உண்டாக்கு. நீ சாவுன்னு ஒன்று வரும்ல,
தலைமை போதாரா இருந்தால் சாவு வராதா? வருமா வராதா? பாளையா என்ன பண்ணுறாரு? தலைமை போதாரா இருந்தால் சாவு வருமா வராதா? இல்லை அவர் எலியாவா? இல்லை அவர் ஏனோக்கா? இல்லை அவர் மோசையா? எவனாவும் இருக்கட்டே, செத்தா உயிரோடு எழும்புவாங்களா? அதான் முக்கியம். இப்போ பவுல் சொல்கிறான், அத்தனை திருச்சபையில் உலகம் பூரா கட்டியிருக்கான், நிறைய பாசத்தை ஏற்படுத்தியிருக்கான் சபைக்கு. அவன் சொல்கிறான், எப்படி ஆயிலும் மரணம்னு ஒன்று வரும், சாவுன்னு ஒன்று வரும். ஆண்டவர் வரும்போது நான் என்ன செய்யணும்? உயிரோட இந்த தரிசனம் இருக்கணும்ப்பா. அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அந்த எல்லையை பிடிக்கணும்னா மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு சரியாக இருக்கணும்ப்பா. நீங்கள் நடத்துகிற சபைக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? அதை விட்டுட்டு தண்ணிக்குள்ளே முக்கி எடுக்கிறது லேசு, கையை தட்டி வாயை தர பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறது லேசு. ஆனால் மனம் திரும்புதல் லேசான காரியம் இல்லை. டங்கு வர வந்துரு. நீ ஒரு ஆத்மாவை மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தணும்னா சாதாரண விஷயம் இல்லை. பாவங்களை அறிக்கையிட வைக்கணும். இதையெல்லாம் நீ பாவம்னு சொல்றியோ அதெல்லாம் அவனால் விடவே முடியாது. அப்படிப்பட்ட பாவம்லாம் இருக்கு. போலீஸ் சிக்கலில் இருப்பான், கோர்ட்டு சிக்கலில் இருப்பான், கூட்டங்களில் வந்து பங்கெடுப்பான், நிறைய பெண்களோட தொடர்பு உள்ளவனாக இருப்பான், கொலை கேஸில் மாட்டியிருப்பான், கொள்ளையடிச்சிருப்பான், திருடி இருப்பான், பொய் சொல்லியிருப்பான், கள்ளக்கையெழுத்து போட்டிருப்பான், கள்ளக்கணக்கு எழுதியிருப்பான். இவன்லாம் எப்படியா சபைக்குள்ள நீ தனிக்குள்ள முக்கி வச்சுட்டீங்கன்னா விசுவாசியாக இருப்பான். ஆனால் எப்படி பரல வருவான்? மனம் திரும்பவே இல்லையே. தான் செஞ்ச தப்புல இருந்து மனம் திரும்பலை. ஒன்று. ரெண்டாவது, செய்த தப்புக்கு அவன் மனம் வருந்தலை, மனஸ்தாபப்படலை. செய்த தப்புக்கு மனஸ்தாபப்படணுமே, அது இல்லையே. நீ படக்குன்னு கூப்பிட்டு தண்ணிக்குள்ள முக்கி அவனுக்கு ஏன் கொடுத்து வச்சுட்டுனா உன் வருமானத்துக்காக வச்சிருக்க. நீ நேரத்து போவ, அந்த வருமானத்தை வாங்கி சாப்பிட்ற நீயும் போவ. அந்த வருமானத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறான் அவெல்லாம் சபிக்கப்பட்டு போவேன், பரவ போக முடியாது. அப்போ சாத்தானை கண்டுபிடிக்கணும். இந்த மாதம் உங்களை கூட்டிகிட்டு வந்ததனுடைய பிரதான நோக்கம், எது அசுத்தாவி கிரியை, எது பரிசுத்தாவியின் கிரியை அப்படின்றத அஸ்திவாரத்திலேயே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதைத்தான் அடுத்தமாக கர்த்தர் என்னை கொண்டு இந்த நாட்களில் நடத்தினார். கண்களை திறந்து காமிக்கணும். அதுக்கு சாசு விட மாட்டேன். பல தடைகளை கொண்டு வர்றேன், பல தடைகளை கொண்டு வர்றேன். அவங்க அறிஞ்சிட்டேன், நம்ம கை கொள்கிறோம் கை கொள்ளலை, சாசை ஜெயிக்கணும். அப்போ சாஸ்திரி சொல்லணும், டே நீலாம் கை கொள்ளு, இதெல்லாம் சத்தியப்படாது, இதெல்லாம் கை கொள்ள முடியாது அப்படிங்கிற. அப்போ என்ன சொல்லணும் சாத்தன்ட்ட? டே நான் கை கொள்கிறேன் கை கொள்ளலை, அது அடுத்த சைடு. ஆனால் இதுதான் சத்தியம்னு எனக்கு கடவுள் போதிக்கிறார். முதல்ல நான் அதை படிக்கிறேன்டா, அதுக்கப்புறம் அதில் நடக்கிறேன்டா. என்ன நம்ம சாத்தான்ட்ட சொல்லி ஜெயிச்சிடணும். சாத்தியப்படுத்துறது படுத்தாமல் இருக்கிறது அது நமக்கும் தேவனுக்கு உள்ளது. சத்தியத்தையே அறிய விட மாட்டான் பிசாசு. அதில் அவனை ஜெயிச்சிடணும். நான் கை கொள்கிறேன் கை கொள்ளலை, எனக்கும் தேவனுக்குள்ள பகுதி. நான் சாத்தானறி, நீ என்னெல்லாம் தந்திரமாக வேலை செய்வ, நீ என்னெல்லாம் காரியத்தை நடப்புன்னு நான் படிக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு இருக்க பற்றியில் பார்த்தீங்களா? நம்ம வாங்கி குடித்த காப்பி குடித்தோம்ல, குடித்தோமா இல்லையான்னு அப்போ மறுபடியும் ஏதாவது கொண்டாந்து குறிப்பாகி விட்ருக்கு. சிந்தை எங்கே போகுது பாருங்க. அப்போ மறக்க வைக்கிறானே, சாப்பிட்டதையும் மறக்க வைக்கிறானா? ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனா சாப்பிடலன்னு தெரியல. சாயா குடிச்சில? குடிச்சனா என்னன்னு தெரியல. அப்போ எந்த அளவுக்கு சாத்தான் போராடுறேன்னு பாருங்க. இது சாத்தாங்கிறத நம்ம படிக்கணும். அதை படிக்கக்கூடாதுங்கிறதான் சாத்தானுடைய திட்டம். அதனால் இதை நீங்கள் 8 பாயிண்ட்டு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, நல்லது. உங்களுக்குன்னு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் வச்சிருப்பார். உங்களுக்கு பக்கத்தில் வேறு ஐக்கியங்கள் நடக்கும். இதில் நம்ம ஜாயின் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 8 ஒழுங்குகளை வச்சுருக்கு. 1. 2வது, அந்த 8 ஒழுங்குகள் என்னென்னா, நாமக்குள்ளே கிரியை செய்கிறது பரிசுத்தாவி தானா இல்லை அசுத்தாவியும் சேர்ந்து கிரியை செய்தா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பாடம். அதுக்கடுத்து நம்ம சபைக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே, நம்முடைய சபைக்குள்ளே ஊழியங்களுக்குள்ளே இந்த அசுத்தாவி கிரியை செய்தா செய்யலையா, இது பரிசுத்தாவியோட கிரியை செய்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. சபை நடத்துறதுனால போயிடுவோன்னு நினைக்காதீங்க, ஊழியங்களில் பயன்படுறதுனால போயிடுவோன்னு நினைக்கிறேன். அது வேற, இது வேற. பரலோகத்தில் போகணும்,
அதுவும் ஊழியக்காரனுடைய வேலையை செய்யணும்னா 8 பாயிண்ட். சபை கர்த்தருடைய சித்தத்தின்படி கட்டப்படணும்னா அதுக்கு சில பாயிண்ட் சொல்லியிருக்கு. அது எத்தனை பாயிண்ட்டு? சபையின் உபதேசத்தை 3 பிரித்து கொடுத்துருக்கேன். அதை பிரித்து எழுதிட்டில்ல. பேதுருவின் மூலமாக வெளிப்பட்ட அப்போஸ்தல உபதேசம், 2வது பவுலின் மூலமாக வெளிப்பட்ட அப்போஸ்தல உபதேசம், அப்புறம் முழு வேதாகமத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அஸ்திவார உபதேசம். இந்த 3ஐயும் கட்டவர்களாக இருக்கணும் பைபிள் தூக்கி பிரசம் பண்ணுறவங்க. அப்போது சபை அவங்க கட்டுறாங்க அப்படின்னா இந்த உபதேசத்தின் ஒழுங்குகளை கட்டுறாங்களா, இந்த ஆர்டர் இருக்கான்னு பார்க்கணும். சபைக்கு ஊழியக்காரனுக்கு இந்த 8 பகுதி இருக்கான்னு பார்க்கணும். நடத்துகிறவன் இந்த ஒழுங்கில் இருக்கானா, நடத்தப்படுகிறவர்கள் அந்த ஒழுங்கில் இருக்கிறார்களா என்பதற்கு ஆதாரங்களை, வேதாகம ஆதாரங்களை கொடுத்தாச்சு. இதை வச்சு பரிசுத்தா நடத்துகிறாரா அசுத்தாவி நடத்துதான்னு கண்டுபிடிச்சிக்கணும். இது கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் நம்மையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும், நம்மகிட்ட பிரசங்கம் கேட்குறவங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போக முடியும். இல்லைன்னா நாம அவுட்டு, நம்மகிட்ட பிரசங்கம் கேட்குற மக்களை அது ரன் அவுட்டா, கேட்ச் அவுட்டா, ஸ்டம்ப் அவுட், ஸ்டம்ப் அவுட். அப்புறம் என்ன அவுட்டு? பவுண்டரி அடிப்பாங்களா, முழங்கால் அடிப்பானா? அவனே அடிச்சுக்கிடுவேன். இப்படி அவனே அடிச்சுட்டு போயிடுவான். நம்ம ஊழியக்காரங்கள அவனே அவுட் ஆகி போயிடுவான். இதெல்லாம் சாத்தியப்படாதுப்பா, நமக்கெல்லாம் ஓட முடியாது, இப்படியெல்லாம் சத்தியம் இருக்குது, வசனம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா ஒத்துருமா அப்படின்ட்டு அவனே பால் எடுத்து அவனே அடிச்சுட்டு போயிடுவான். இதெல்லாம் இருக்குது. அதனால் 2 இதை அழுத்தமாக சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிறீங்க. இனி ஒரு நாள் அப்படி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் சபை மக்களை வழி நடத்துவதற்குரிய அஸ்திவார உபதேசங்கள், ஊழியக்காரனுக்கு அஸ்திவார உபதேசம், இது 2 உங்கள் மைண்டில் பதிவு ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு பகுத்தறிதலின் வரம் கிரியை செய்யும். ஆவிகளை பகுத்தறிதல். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிடுவோம், சிக்க வச்சிருவான் பிசாசு. இவைகளை நிலை கொண்டிரு, இப்படி செய்தால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவளையும் ரசித்துக் கொள்ளுவாய். இல்லைன்னா நாம அவுட்டு, நம்ம சபையே அவுட்டு. இதுதான் 2 தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ ஊழியர் ஐக்கியம் அப்படின்னா ஊழியக்காரனுடைய அஸ்திவாரத்தை பாருங்கள். நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்க அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டாங்களா, நாம் அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டோமா, பக்கத்தில் ஊழியர் கூட்டம் ஊழியர் ஐக்கியம் சொல்கிறாங்களா, அது ஒத்து வருமா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தெளிவாக சொல்லியாச்சு, படம் போட்டு கொடுத்தாச்சு. இனி மகனே மகளே உன் ஜமத்து நீந்தாத மாட்டை வெள்ளம் கொண்டு போகும். நீ எப்படி அவுட் ஆகி போறியா, இல்லை உன்னையும் ரசித்து உன் டீமையும் ஜெயிக்க வைக்கிறியான்னு உன் கையில் தான் இருக்குது. ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். இப்போ நம்ம பார்த்த பகுதியில் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ அன்றைக்கி பார்த்துட்டோம். 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தை அணிந்திருந்தால் அது அப்போஸ்தல உபதேசம் கேட்டு வளர்கிற ஒரு சபை. ஸ்திரீ, முழு ஸ்திரீயும் எதை காட்டுகிறது? சபை. எந்த சபை? கத்தோலிக்க சபையா, சிஎஸ் சபையா, பெந்தகோஸ்து சபையா, எந்த சபை? ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுங்க. என்ன சபை? ஆவிக்குரிய சபை. அது அங்கேயே மனம் திரும்புதல் இருக்கும், பாவ மன்னிப்பு இருக்கும், முழுக்க ஆசானம் இருக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இருக்கும். அடுத்து மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுதல். மாறுபாடுன்னா என்னது? ரட்சிப்பு இல்லாதவர்கள் மாறுபடுகிறவர்கள். பாவ மன்னிப்பு இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது, பாவ அறிக்கை இருக்காது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்காது, முழுக்க ஞானஸ்தானம் மட்டும்தான் இருக்கும். இது இல்லாமலே அவங்க கொடுத்து சபைகள் வச்சுருப்பாங்க. அவனும் போக மாட்டான் பரலோகத்துக்கு, அந்த ஜனமும் போகாது. அதுக்கு அடுத்து அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவி அபிஷேகம். அதுக்கு பிறகு சொல்கிறாரு 2:40 அப்போஸ்தலர்கள் 38 வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 2:38. அப்போ பாருங்க, முதலாவது மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறேன், 2வது பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறேன், 3வது ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறேன், 4வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி பேசுகிறேன், 5வது என்ன சொல்கிறாங்க? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை. இந்த சத்தியம் நிறைய சபைகளே இல்லை. எப்படி பண்ணலாம் போகும்? அப்போ யார் யார் ரட்சிக்கப்படலையோ, பாவ மன்னிப்பு பெறலையோ, யார் யார் மனம் திரும்பலையோ அவன்லாம் ஞானதானம் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துடுறான். கையை தட்ட சொல்கிறாங்க, கை தட்டுறாங்க.
பாட்டு பாட சொல்லி கொடுக்குறாங்க, பாட்டு பாடுதுங்க. காணிக்கை போடுன்னு சொல்கிறாங்க, காணிக்கை பைய கொடுக்குறாங்க, காணிக்கை போடுறாங்க. காணிக்கை பாட்டு பாட போகிறோம், எல்லோரும் எழுந்திருப்போம், காணிக்கை பாட்டுன்னு பாடுறேன். அப்போ காணிக்கை பாட்டு பாடும்போது சிலர் உண்டியல் பெட்டியில் வரிசையாக வந்து போட்டு போகிறேன். கடைசியில் எண்ணி பார்த்தா காணிக்கை கம்மியாக இருக்குது, சரியாக வரல வருமானம். உடனே என்ன சொல்லிட்டாங்க, எல்லோரும் கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எடுக்கும்போது சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுது. அப்போ பைசாவாக போடுறத விட சில்லறை நோட்டை போடுறத விட பெரிய நோட்டு போடணும். அதனால் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஜோம் பண்ணிட்டாங்க. அப்புறம் போகிறேன், என்னையா? ஆமாம், சத்தம்லாம் காணிக்க. ஓ, தலையில் அடிக்கணும். ஏன்னா பிழைக்கிற மார்க்கமா இது? ஏசுனார் எங்கேயாவது அவருடைய பாதையில் அது இருக்கா? அது கிறுக்கு போயிடுது. பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியப்பா, என்னப்பா தடை? பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணிக்கிட்டு எதுக்கு பிழைக்கிற? பின்னாடி உள்ள காப்பாற்றுற, வெளியே போய் உழைச்சி சம்பாதிச்சு பின்னாடி போய் காப்பாற்று. அசிங்கப்படுத்தாத. ஒரிஜினல் ஊழியக்காரன் பாதிக்கப்படுறான், உண்மையான ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த போலிகள் வந்து உள்ள என்ட்ரானதுனால வலிக்குது. அதனால் அப்படி சொல்லி எடுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியாக இருக்கிறாங்க. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இப்போ மனம் திரும்புதல் இல்லாதது, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாதது, பரலோக சந்தோஷம் பெறாதது, இவங்களுக்கெல்லாம் ஞானதானம் தண்ணிக்குள்ளே முக்கி உள்ளே வச்சிடுறாங்க. 1000 கிராம், 2000 கிராம், 5000 கிராம், 8000 கிராம், 10000 கிராம், 5000 கிராம். யாரா மனம் திரும்பி இருக்கான்னு கேட்டால் ஒருத்தனும் இல்லை. யாரா பாவங்களை விட்டு விலகி இருக்கா? மனம் திரும்புதலில் 2 பகுதி சொல்லியிருக்கல, இல்லை. பாவமன்னிப்பு நிச்சயம் இல்லை. பாவமன்னிப்பு நிச்சயம் அவனுக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னது சொன்னேன்? பரலோக சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் அவனை நிரப்பியிருக்கும். அவன் உலகத்தில் பிறந்ததுலேருந்து அத்தனை வயசு வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அவன் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டான். அதில் ரட்சிப்பு இதெல்லாம் ஒன்றும் இல்லாமலே தண்ணிக்குள்ள முக்கி உள்ள வச்சிடறேன். 2 ஆராதனை, 3 ஆராதனை, எங்களுக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு மக்கள் கூடுறாங்க. எவ்வளோ க்ரௌடு தெரியுமா? எவ்வளோ மக்கள் வராது. முதவி செத்தாது நடந்து போயிடுவேன். அது எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. உனக்கு ஆள் தான் எண்ணிக்கை, எங்களுக்கு குவான்டிட்டி இல்லை, குவாலிட்டி. எண்ணிக்கையின் தரம் அல்ல, சுபாவத்தின் தரம். அது மனம் திரும்புதல் ஆரம்பிக்கணும். பாவ அறிக்கையில், பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் ஆரம்பிக்கணும். இது 2 இல்லாதவனுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே முக்கி உள்ள விட்டுறான். எங்கள் சபையில் இத்தனை வரைக்கும் ஆசை இருக்குது. நீனே செத்தா நிறைத்து போகிற, அப்புறம் எப்படி உன்ட்ட பிரசங்க கேட்குற ஜனம் வரும்? நீ எந்த ஆதாரத்தில் சொல்கிற? நீனே பொருள் வர மாட்டிய? அப்படிப்பட்ட சத்தியம் இருக்கு இங்கே, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அடுத்த தடவை கூப்பிட்டா வருவீல? பத்தியா வரமாட்டாங்க. எங்களுக்கு இந்த சத்தியம் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு போய் இவங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்த ஆவி, புல்லாத ஆவி. அதனால இவங்க சத்தியத்துக்கிட்ட வரவிட மாட்டான். சாசு அந்த யோவான் 8ஆம் அதிகாரமா, புல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறேன். நான் 3:20 வாசி. வரமாட்டான். நாங்கள் ஒரு ஒளி, இப்படிப்பட்ட ஒளியை வீசுகிறதுனால, இப்படிப்பட்ட சத்திய ஒளி வெளிப்படுகிறதுனால வரமாட்டான், விரும்ப மாட்டான். அப்போ சரியாக தெரிஞ்சுக்கணும், உள்ளே இருக்கிற அசுத்த ஆவி அவனை என்ன செய்ய மாட்டேங்குது? விட மாட்டேங்குது. பொருளாங்கு செய்கிற எவனும் பணாசக்காரன் ஒளியை பயப்பான், பொருளாதாரக்காரன் பயப்பான், விசாரக்காரன் பயப்பான், வேசிக்கல பகைப்பான், மதிப்பு மரியாதை விரும்புகிறவன் பகைப்பான். பொருளாங்கு மதிப்பு மரியாதை விரும்புகிறது பொருளாங்கு. ஜாதி சமுதாயத்தின் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கிறது பொருளாங்கு. வேசித்தன விபச்சாரம் இருக்கிறதுனா அது ஒரு பொருளாங்கு. பொருளாசை பணாசை இருக்குதுன்னா அது ஒரு பொருளாங்கு. இவெல்லாம் பைபிளை தூக்கி உள்ளே வந்து பிரசவம் பண்ணிட்டு இருக்கான், ஊழியக்காரனாக இருக்கான். இவன் எப்படி பரல வருவான் சொல்லுங்க? தங்கராஜ் வருவாயா? இப்படிப்பட்ட ஆள் வருவானா? ஏன் வரமாட்டான்? நீ தான் பரலத்துக்கு அதிகாரியா? வரமாட்டேன் சொல்லு. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அப்போ பொல்லாங்கு என்றால் என்ன? வேசித்தனம், விபச்சாரம், பொய், களவு, பித்தலாட்டம், மாய்மாரம், ஆளுக்கு ஏற்றபடி நடிக்கிறது, பேசுறது, கள்ளக்கணக்கு எழுதுறது, கள்ள கையெழுத்து போடுறது, ஜாதி சமுதாயங்கிற உறவுக்குள்ளே சிக்கி அதுக்குள்ளே கிடக்கிறது. இவன் அத்தனை நாய்களும் பொல்லாங்கு செய்கிற நாய்கள். இந்த நாய்களுக்கு பரலோகத்தில் இடமே இல்லை. இதெல்லாம் நாய்ப்பா. பொல்லாங்கு செய்கிற எவனை நான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவான் சொல்லியிருக்காரு 22:15. பார்த்தீங்களா? எடுத்த உடனே சொல்கிறான் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. பரலோகத்துக்கு வரமாட்டாங்கிற ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு யார்? எந்த நாய்? எந்த நாய்?
அல்சேஷன் நாயா? இவ்வளோ பெரிய நாய் வளர்க்குறாங்க ஒரு வீட்லேயும். காலையில் பம்பாய் பட்டணத்தில் போகிற நைட்டு ஃபீட் ரோட்டில் ஆம்பளையும் பொம்பளையும் வரிசையாக போது வாக்கிங் போகிறாங்கன்னு பார்த்தா பின்னாடி நாய் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடி அதிகாலை 4-5 மணிக்கெல்லாம் நாய் போகுது. ஏன்னா அப்போ தான் டிராஃபிக் இருக்காது, போக்குவரத்து இருக்காது, கடையெல்லாம் பூட்டப்பட்டிருக்கும், இருட்டார். நைட்டு ஃபீட் ரோட்டில் கைன்னு போவான். அது நைட்டு ஃபீட் ரோடுன்னு பேர் தான், அது 60 ஃபீட்டே கிடையாது. சாப்டர் ஒரு 10 ஃபீட் கிடையாது. அதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போனால் 60 ஃபீட் 60 அடி ரோடு அப்படின்னு போட்டிருக்கான். 60 அடி கிடையாது. அங்கே கடை இங்கே கடை இங்கே கடை இங்கே கடை அப்படியே நெருக்கி 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 ரோட்டை பூரா அவங்க சொந்த கடை ஆக்கிட்டேன். அதே மாதிரி 90 ஃபீட் ரோடு, அங்கிட்ட 5 அடி இங்கிட்ட 5 அடி தான் இருக்குது. ரோட்டு நடுவில் ஒரு இதை போட்டாங்க. இதில் பார்த்தா நாய்களை இழுத்துட்டு போகிறாங்க. அந்த நாயை பற்றியா கத்தர் சொல்கிறாரு? வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:15 ஆவியான சொன்ன நாய் எது? எந்த நாய்? இந்த ஊழியக்காரங்களை தான் நாயின்னு சொல்லியிருக்கு. பார்த்து சொல்கிறீங்க, உங்கள் பார்வையில் யாரெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க? அவங்க எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் நாய், மோசமான நாய், குடிதான ஓநாய், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிற குடிதான ஓநாய். ஏசாமி சொன்னார். ஏன் ஆட்டுத்தோல்? ஆட்டுத்தோல்னா கிறிஸ்தவன் அப்படின்னு காட்டுறது. ஆட்டுத்தோல்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன், இவர் ஒரு குரு, இவர் ஒரு போதகர், இவர் ஒரு சபை பாஸ்டர் அப்படின்னு மற்றவன் சொல்லணும்னா இவன் அந்த தோலை போத்திக்கிறான். அப்போ எல்லாரும் பார்வையிலையும் ஒரு பெரிய பாஸ்டர், இவர் ஒரு பெரிய போதகர், இவர் ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. பற்றிலா அவங்கள தான் ஆட்டுத்தோல் போர்த்துனவர்னு சொல்லுது. இதை பவுல் எழுதும்போது கள்ள அப்போஸ்தலன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள சுவிசேஷகன், கள்ள மெய்ப்பன், கள்ள போதகன் சொல்லி கள்ள பயிலுக. அதைத்தான் நான் சொன்னேன், களவாணி பயில். என்ன அவன் கள்ள பையன, நம்ம என்ன சொன்ன? களவாணி பயில், களவாணி பயிலும் பாரு. ரைட். நீங்கள் உங்கள் அருகில் ஊழியம் செய்யும் ஊழியர்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஐக்கியத்தை நிதானித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். அதற்குரிய அளவுகோலை உங்கள் கைகளிலே தந்துவிட்டேன். இந்த அளவுகோலை வச்சு நிதானித்து உங்கள் வாழ்நாளெல்லாம் ஓடி முடிங்க. அப்போ தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அதுக்கு தான் இந்த அளவுகோல். இந்த அளவுகோல் இல்லாமல் நீங்கள் விசுவாசத்தின் வாழ்க்கையை முடிக்க முடியாது. அளவுகோலை உங்கள் கையில் தந்தாச்சு. நீங்களே உங்களே சோதிச்சு பாருங்கள். தனியாக உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த பாயிண்ட்ஸில் எல்லாம் சிந்திங்க. இல்லை எந்த அளவுக்கு நாம் கரெக்டாக இருக்கோம், நம்ம சபை மக்களை எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கோம், நம்முடைய ஊழியர் ஐக்கியத்தில் இந்த ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒழுங்கு இருக்குது, அடுத்த ஊழியர் ஐக்கியம் பக்கத்தில் நடக்குது, அதில் இந்த ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது. அப்போ நமக்கு ஸ்கேலை யார் தான்? ஜீசஸும் அப்போஸ்தலர்கள். இதுதான் மெயின். அப்போ அப்போஸ்தலர்களையும் ஜீசஸையும் முன்னிலைப்படுத்தாமல் அவர் 10,000 பேர் வர்றாங்க, இவருக்கு பாலியங்க சோக்கு 1.5 லட்சம் வருது, 3 லட்சம் வருது. எதுக்கு? லட்சம் வருதான். என்ன சொல்கிறாங்க? 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அவன் நோட்டாவை ஜெயிச்சிட்டான். எதை ஜெயிச்சிட்டான்? நோட்டான என்ன? ஆமாம், நோட்டாவை ஜெயிச்சிட்டான். 30 லட்சம் பேர் இருக்காங்க. இவருக்கு என்ன பாலியங்க சோக்கு 3 லட்சம் தானே சொல்கிறீங்க? எங்கள் சீமானுக்கு நாம் தமிழர் 30 லட்சம் பேர் இருக்கானே, அங்கே போய் சேரவா? அந்த ஆத்துமாக்கள் அவன்கிட்ட எப்படி போச்சு? என்ன பேசுகிறாங்க இவங்க? எதை பேசுகிறோம் தெரியலையே, என்னத்தையோ பேசுகிறாங்க. ஆகவே மெஜாரிட்டியை வச்சு நிதானிக்கக்கூடாது. ஒருத்தர் செத்து பரலோகம் போகணும்னா மெஜாரிட்டியை பெருசாக பேசக்கூடாது. வரங்களை அதில் ரொம்ப கருத்தாக இருக்கணும். பணத்தை பெருசாக பேச வைக்கிறது அசுத்தாவி. அதை மேன்மையாக தூக்கி பேச வைக்கிறது அசுத்தாவி கிடையாது. அசுத்தாவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 7,000 நடத்தினா, 10,000 நடத்தினா, அவன் நடத்துவான், நீ நான் நடத்துகிறோமா? அதுக்கு இவன் உட்காந்துக்கிட்டு அல்லேலியாங்கிறது. என்ன அல்லேலியா? இல்லை ஏன் வாழ்க்கையில் சாத்தியப்படுமா? அந்த பிரசங்கம் நமக்கு என்னத்துக்கு பிரயோஜனம்? இதெல்லாம் சிந்திக்க விட மாட்டான் பிசாசு. அதை வச்சு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரைட். இந்த ஸ்திரீ எதுக்கு அடையாளம்? அதில் ஒரு சத்தியத்தை பெந்தகோஸ்து சபை நம்ம காலத்தில் இருக்கிற பெண்டிகோஸ்து சர்ச்சஸ்லாம் விட்டுச்சு. மனம் திரும்புதல் சொல்லுது, அது நுனிப்புள் மேய்கிற மாதிரி தான் இருக்குது. பாவ மன்னிப்புன்னு சொல்லுது, அதுவும் நுனிப்புள் மேய்கிற மாதிரி தான் இருக்குது. ஆழமான பாவரிக்கை இல்லை. ஞானசானம் மட்டும் இருக்குது. பாட்டு ஆறானே இருக்குது. கைதட்டி சொல்கிறாங்க, அதனால நல்லா கையை தட்டுறாங்க. காணிக்க தசம்பாகம் இருக்குது. ஆனால் மனம் திரும்புதல் முழுமையானது இல்லை. அறகுறை மனம் திரும்புதல் சொல்லியிருக்கல. இறைமையில படி சொல்ல, திரும்ப படிங்க. அப்படி எடுத்து உங்கள் மைண்டில் ஒட்டிடணும் வசனம். இறைமையா 3:10. முழு இதயத்தோடும் திரும்பலை. அப்போ மனம் திரும்புதல்லையே முழு இதயம் இருக்கா இல்லையா?
அப்போ பாதி இருந்தால் அந்த யூதா என்ன செய்கிறேன், திரும்பியிருக்கேன். கர்த்தர் வருத்தப்படுறாரு. அடே அவங்கெல்லாம் சபைக்கு வர்றாங்கடா, முழுமையான மனம் திரும்புதல் இல்லைடா, சும்மா கையை தட்டி பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஏதோ காணிக்க போட்டு போயிட்டு இருக்காங்க, இவங்களை வச்சு கொட்டடிச்சு இவன் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ஊழியக்காரன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். முழு இதயத்தோடும் இவன் மனம் திரும்பவில்லை. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையை நிரப்பி வச்சிருக்கான். நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது. மனம் திரும்புதல் முழுமையாக இருக்கணும், பாவ அறிக்கை முழுமையாக இருக்கணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் முழுமையாக இருக்கணும். அதன் நிமித்தம் அவன் அடைய வேண்டிய பரலோக சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கணும். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்க அந்த வசனத்தை திரும்ப வச்சிருக்க. 1 பேதுரு 1:8-9. 1 பேதுரு 1:8-9. அப்போ ஆத்துமா ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? ஆத்தும ரட்சிப்பு. அப்போ சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அவனை நிரப்பியிருக்கும். அதை அவன் என்ஜாய் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ஜாய் பண்ணணும். அவன் என்ஜாய் பண்ணலை அப்படின்னா அவனை சபைக்குள்ளே பிடிச்சி போடாது, ஞானஸ்நானத்தை கொடுத்து உள்ளே வைக்காது. நீ நாசம் போவ, உன் சபையும் நாசம் போயிடும். ஃபவுண்டேஷனை கரெக்டாக போடு, அஸ்திவாரத்தை. அஸ்திவாரமே உனக்கு போட தெரியலையே, நீ என்ன சபை கட்டுவ? நீ கட்டுறது எப்படி சபையாக இருக்கும்? அதனால் ஊழியர்கள் ஜாக்கிரதை, சரியான அஸ்திவாரம் போடுங்க. ஒரு ஆத்துமாவாக இருந்தாலும் அஸ்திவாரத்தை சரியாக போடு. 10 பேர் வந்தாலும் 10 பேருக்குள்ளே அஸ்திவாரத்தை கரெக்டாக போடு. அப்போ தான் கர்த்தர் ஓ மேலே சந்தோஷமாக இருப்பார். ஓ லாபத்துக்காக ஞானஸ்நானம் கொடுத்து உள்ளே வச்சுட்டினா நீயும் நாசமாக போகிற காலம் வரும், ஓ ஜனமும் நாசமாக போகிற காலம் வரும். தப்ப முடியாது. இப்போ வண்டி உள்ளு கொஞ்ச காலத்துக்கு, அதுக்கப்புறம் நகலாதிலே வண்டி, அப்புறம் 10 பேர் சேர்ந்து தள்ளுவேன் பின்னாடி நின்றுக்கிட்டு. தள்ளுனாலும் ஸ்டார்ட் ஆகாது. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிரும், ஆவிக்குரிய வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் நான் வல்லுவேன். அதனால் வர்றதுக்கு முன்னாடியே ஆபத்துகள் விபத்துகள் கர்த்தர் கைவிடுகிற நேரங்கள் வருவதற்கு முன்னமே நீ விழித்துக்கொள். நீ விழிப்பாயிரு, ஏமாந்துடாத. அதைத்தான் பவுல் சொன்னார், நான் எப்படியாயிலும் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகணும். ஆண்டவர் வருவாரே, நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சாலும், உலகம் பூரா ஊழியம் செஞ்சாலும், எத்தனை கிளை ஊழியங்கள், எத்தனை சபைகள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை லாங்குவேஜில் ஆரம்பித்தாலும் எனக்குன்னு சாவு வரும். நான் செத்துட்டேன்னா இயேசுநாதர் வரும்போது உயிரோடு எழும்பணும். நான் உயிரோடு எழும்பணும்னா நான் தகுதிப்படுத்தப்படணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? லாபமாக இருந்த விளைவிகளோ அவைகளை நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ தகுதிப்படணுமே, தகுதி வேணும். தகுதி இல்லாத தலைவர்கள் வரமாட்டான். தகுதி இல்லாத தலைவர்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அதை நீங்கள் கவனிச்சுக்கிறேன். அதுக்கு தான் தகுதி என்னையா, தகுதி என்னையான்னு கேட்பான்ல, அதுக்கு தான் உங்களை இந்த மாதத்தில் 2-3 வாரம் திருப்பி 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 ஆவியானவர் என்ன இந்த லைனுக்குள்ளே போக விடாமல் திருப்பி 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 திருப்பி. எனக்கே பிடிக்கல. என்னையா இது, அந்த காலத்தை பார்த்தா போதராக இருக்கு. மூல உபதேசத்தையாக போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி மேன்மையான சத்தியங்கள் பேச வேண்டாமா? அப்படி பரலோகத்தை பேச வேண்டாமா? அதை விட்டு மனம் திரும்புதல் எனக்கே பிடிக்கல. ஆனால் இதுதான் நமக்கு தேவை என்பதை ஆவியானவர் விரும்புகிறார். ஏன்னா நம்முடைய சபை மக்களுக்குள்ளே அஸ்திவாரத்தை சரியாக போடுங்க. ஆள் வேணுமேனு சொல்லிட்டு முக்கி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மேலே சாபம் வரும். அந்த மக்களும் சபிக்கப்பட்டவங்களாக போயிடுவாங்க. சரி, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆவிக்குரிய ஆராதனை, அதுக்கு மேலே அந்த மக்களை அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே கொண்டு வரணுமா சபைக்கு. அதுவும் அஸ்திவார உபதேசம் தான், மூல உபதேசம் தான். அதை நிறைய பேர் பேச மாட்டேன். ஏன்னா பொழப்பு நடக்குது. பைபிளை தூக்கிட்டு பிரசவம் பண்ணி வந்துட்டோம், நமக்கு பொழப்பு நடக்கணும். என்ன பண்ணலாம்னா இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்ற சத்தியத்தை பிளாஸ் பண்ணவே மாட்டான். அவன் வாயிலிருந்து வராது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அசுத்தாவி கட்டுப்படுத்துது அவனை, பிசாசனுடைய சக்தியில் அவனை கட்டுப்படுத்துது. மாறுபாடு உள்ள சந்ததினால் யார்? இப்போ பேதுரு சொல்லும்போது மாறுபாடு உள்ள சந்ததி யார்? யூத குலத்துக்குள்ளேயே இஸ்ரவேலர்களுக்குள்ளேயே யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கான், யார் யாரெல்லாம் பாவம் பெறாமல் இருக்கான், யார் யாரெல்லாம் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கான், யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கா, யார் யாரெல்லாம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் இருக்கானோ, அவன் கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரே சமுதாயமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பயிலையும் தூக்கி வீசிட்டு நீ தனியாக வரணும். வந்தினா ஒரு ரட்சிப்பு. நீ நாளைக்கு அத்தை மக்க வேணும், மாமா மக்க வேணும், நாளைக்கு அவங்க வேணும், இவங்க வேணும். ஏன்னா நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கும்ல. அப்புறம் மானாமதுரையில் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, நீ கேட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு வேணும்னு நினைக்கிற பத்தியா, அதான் அசுத்தாவி, பொல்லாதாவி. அப்போது இவங்கெல்லாம் இப்போ வேண்டாம்.
கர்த்தரே கொண்டு வந்து சேர்ப்பாரு. நான் சரியா இருந்தேன்னா, நான் சரியா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரமா இருந்தா, ஆண்டவர் வரும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு தகுதியாக இருந்தா, என்னை சுற்றி இருக்கிற உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை, ஜாதியை, சமுதாயத்தை கர்த்தர் ரட்சித்து தருவார்னு சொல்லி நீ தனியாக உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கணும். அதை விட்டு சடங்கு வச்சிருக்கிறாங்க, கல்யாணம் வச்சிருக்காங்க, செத்து போயிட்டாகலாம். நீ அங்கே போய் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா, நீ பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணாலும் நீ செத்து நிறைய போவ. செத்து பெரிய கோடீஸ்வரனே பாதாளத்து போனதாக ஐயா சொன்னாரா இல்லையா? நீ என்ன பிச்சைக்கார பேணி, நீ என்ன கோடீஸ்வரனா? கோடீஸ்வரனையே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவன் பாதாளத்து போயிட்டான்டா, பிச்சைக்கார பையில போல வாழ்ந்தாண்டா, அவன் பரலோகம் போயிட்டான்டா அப்படிங்கிறார். அதுக்காக நம்மளால பிச்சைக்கார பிச்சை எடுத்து தெரிய முடியுமா? ஏது நேரம் போல வாழ்ந்தா போதும். எப்படி வாழனு? தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். குருனா ஜீசஸ். அவர் ஊழியத்துக்கு வந்து பிச்சை எடுத்தாரா? கடன் வாங்கினாரா? கையேந்தி தெரிஞ்சாரா? அவருக்கு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? தகுதி வேணாமா? பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணாங்க, பைபிளை பிடிங்கி வச்சுக்கிட்டு ஓடுறா, போய் உடச்சி சம்பாதிடா சொல்லணும். திருட்டு நாய்களை. தகுதி வேண்டாமாப்பா? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையா இல்லையா? நான் அந்த ராஜ்யத்தில் ஒரு அங்கம். இறையரசை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுகிற ஊழியக்காரங்க வேணா யாரா இருக்கணும்? தகுதி உள்ளவனா இருக்கணும். சும்மா பிரசங்கம் பண்ணி வந்து பிழைக்கிறது. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள். முதலாவது அவன் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்த ரத்தங்களாக இருந்தாலும் சரி, அதை விட்டு அவன் வெளியே வந்திருப்பாயா? வெளியே வரணும்யா. நாளைக்கு அவங்க வேணும், இவங்க வேணும், அவங்க கல்யாணத்தில் போய் நிற்கணும், அவங்க காலத்தில் போய் நிற்கணும். அவங்கள போய் நிற்காட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? எவன் என்ன நினைச்சா என்ன? நீ தேவனை நினைக்கணும். தேவன் ஒன்றை நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ சுத்தமாக இருப்ப, இப்படி வேறுபட்ட வாழ்க்கை செய்வாய் என்ற நம்பிக்கையில் தான் உன் கையில் பைபிள் கொடுத்துருக்காரு. நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு வேணுமா? சாதியோட ஒட்டிக்கிட்டு, சமுதாயத்தோடு ஒட்டிக்கிட்டு, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை அப்படிப்பட்ட ரட்சிப்பே இல்லாத நாய் எப்படி பரவ போக? இதே பரவ வராத, இது சேர்த்து வச்சிருக்கிற அந்த கூட்டம் எப்படி பரவ வரும்? அதனால தான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த என்ன ஜீவியம்? அது வேறுபாடு உள்ள வாழ்க்கையா? வேறுபாட்டின் ஜீவியம். அது அடிக்கடி அந்த காலத்தில் சொல்லுவேன். இப்போ தான் அது இல்லையே, அதனால நான் இப்போ சொல்கிறது இல்லை. அது மங்க மண்டு போச்சு. அந்த சத்தியம் மங்க மண்டு போச்சு. ஞானதானம் கொடுக்கறது கையை தட்டணும். நீ பேசுகிற மாதிரி நானும் பார்த்துட்டு நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன். உனக்கு எப்படி அந்நிய பாஷை வச்சு? பக்கத்தில் பேசிட்டு இருக்காங்கல்ல, பக்கத்துல பேசிட்டு இருக்கல. அப்புறம் அது பெத்த புள்ள, அது இப்படி குதிச்சுக்கிட்டு கூட்டத்தில் உட்காந்து அது அந்நிய பாஷை பேசுது. உனக்கு எப்படா பரிசுத்தா கிடைச்சு? எங்கள் அப்பா அம்மாலாம் பரிசுத்தா பெறும்போது நானும் பெற்றுட்டேன். அப்போ அவங்க மாதிரி தான் நீ அந்நிய பாஷை பேசுறியா? ஆமாம், எங்கள் அம்மா மாதிரி தான் பேசுகிறேன். என்ன விளையாட்டு விளையாட்டுக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் சபையா இல்லை உப்பமுட்டி சொத்தா? சபை இல்லை உங்கள் ஆத்தா கட்டி கொடுத்தா? கடவுளுடைய சபை இல்லையா? சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை முழுவதையும் குறித்து உங்களை கண்காணிக்கும்படி ஏற்படுத்தின மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. சிலுவையில் பாடுபட்டு சொந்த ரத்தத்தை பிழிஞ்சு கொடுத்து சம்பாதித்த சபை. அந்த சபையில் பிரசவம் பண்ணுறதுக்கு உனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஓ சபை என் சபை இல்லை, உங்கள் அப்பா ஆத்தா ஏன் அப்பா ஆத்தா சம்பாதிச்ச சபை இல்லை. இதில் அதிகாரம் செல்றதுக்கு இதில் தெய்வம் மட்டும்தான் அதிகாரம் செலுத்தணும். பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் ஆலோசனை மட்டும்தான் இருக்கணும். உன் ஆலோசனை, உன் சொந்தக்கார மந்தக்கார ஆலோசனை வந்து அது சபை அல்ல. நீ நிறைத்து போவே, உன் ஜனமும் நிறைத்து போ. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள் அப்படின்னு விலகி வந்துரு. அதோடு போய் சிக்காத, ஒட்டி உறவாடாத. வேறுபட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்தீங்கன்னா அது ஒரு சத்தியம். சத்திய ஆவியானவர் மேலே இறங்குவாரானால் இந்த சத்தியத்தில் நடத்துவார். இது என்னன்னே தெரியாமல் இருக்கானே ஊழியக்காரன், அவனை எங்கே பண்ணி கொண்டு போய் நிறுத்துறது? அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்ய ஐக்கியம் 2:42 வாசிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:42. உறுதியாய் தரித்திருக்கிற நம்முடைய சபை மக்கள் உறுதிப்படுத்தப்படணும். அந்த உறுதிப்பாடு எப்படி வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நம்ம சொல்ற இந்த சத்தியங்கள் அனைத்திலையும் அவங்க எப்படி இருக்கணும்? அசைவாடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்களே, அது மாதிரி இவங்க அசைவாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னப்பா? நான் அசைவாடிக்கிட்டே இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும். சாலமோன் தேவாலயத்தை கட்டி 2 தூண்களை ஆலயத்திற்கு முன்பாக நிறுத்தினான். ஒன்றுக்கு பெயர் போவாஸ், மற்றொன்றுக்கு பேர் யாகின். போவாஸ் என்றால் உறுதிப்படுத்தப்படுதல், யாகின் என்றால் பலப்படுத்தப்படுதல். இதை பேதுரு குறிப்பிடுவான். நீங்கள் அசையாதவர்களாயும் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாயும் பலப்படுத்தப்பட்டவர்களாயும் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக,
பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. ஆகவே நீங்களும் நானும் தேவாலயம் என்றால், உங்கள் மேல் என் மேல் இருப்பது தேவனுடைய அபிஷேகம் என்றால், நமக்குள்ளே ஒரு உறுதிப்படுத்தலின் ஊழியம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு பலப்படுத்தலின் ஊழியம் நடந்து கொண்டிருக்கும். அப்படியானால் அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே தேவாலயம் நிமிர்ந்து நிற்கும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும். உங்கள் மேல் என் மேல் இருக்கிற அபிஷேகம் நிமிர்ந்து நிற்க பண்ணும். உறுதிப்படுத்தப்படுற ஊழியம் வந்துட்டே இருக்குல்ல. அப்போ மனம் திரும்புதலில் உறுதிப்பட்டு நிற்கணும், பாவ மன்னிப்பில் உறுதிப்பட்டு நிற்கணும், ஞானதானம் ஏன் எடுத்தோங்கிற அந்த சத்தியத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு நிற்கணும், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறதுல உறுதிப்படுத்தப்படணும், மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகி வாழ்றதுல ஒரு உறுதிப்பாடு இருக்கணும், அப்போஸ்தலர் உபதேசம் கேட்டு வளருவதிலே உறுதிப்பாடு இருக்கணும், அந்நியுடைய ஐக்கியம் அங்கே கூடி வருகிற திருச்சபை மக்களுடைய ஐக்கியத்தில் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கணும், அப்பமிக்குதல் ஆராதனை அங்கே வைக்கப்படுமானால் அதில் உறுதியாக இருக்கணும், ஜெப கூட்டங்கள் எப்பொழுதெல்லாம் வைக்கப்படுகிறதோ அத்துணை ஜெப கூட்டங்களிலும் நாம் பங்கெடுக்கிறதில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி உறுதியாக இருந்தவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இவர்களை சபையிலே சேர்த்தார். சபையிலே இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவன். நீ சொல்கிற ரட்சிப்பு எந்த ஒரு ரட்சிப்பு? இப்போ விலைவாசியில் குறைஞ்சிருச்சான், காய்கறி விலை குறைந்தது, முட்டை விலை குறைந்தது, பெட்ரோல் விலை குறைந்தது, குறைஞ்சி வச்சுக்கிறாங்க. நான் கேட்டேன், எங்கடா குறைச்சிருக்கிய? கோயம்பேட்டில்ங்க. இல்லை கோயம்பேட்டில் குறைச்சா அப்போ நாங்கள் இங்கே வாங்கணும், இங்கே குறைக்க சொல்லுங்கடா. விலைவாசியை குறைக்கணும்ல. தக்காளி வாங்க முடியலப்பா, பீன்ஸ் வாங்க முடியல, கேரட் வாங்க முடியல, பீட்ரூட் வாங்க முடியல, முருங்கைக்காய் வாங்க முடியல. அதெல்லாம் வேண்டாங்கிறீங்களா? அதெல்லாம் ஏன் போட்டு வாங்குறீங்க? அப்புறம் என்ன தீங்க? ஓ, கறியாக வாங்கி சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் இடைச்செறிகள் பண்ண நான் ஏற்றுக்க மாட்டேன். அதெல்லாம் நடக்காது சாமி. ஆனால் சத்தியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட சத்தியங்கள், முறைப்படுத்தப்பட்ட சத்தியங்கள், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடுவாமல் வேறு வித்தியாசமாக வேறு வழியாக நடப்பாரானால் அவர்களை விட்டு விலகுங்கள். அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு மக்களை கையில் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்தவனாக இருந்தாலும் சரி, எல்லார் மத்தியிலையும் பேரும் புகழும் உண்டவனாக இருந்தாலும் சரி, விலகு. சத்தியத்துக்காக ஒரு கூட்டம் இந்த பூமியில் என்ன பண்ணணும்? வளரணும். சத்திய உபதேசத்தின்படி கட்டப்பட்ட சபை உயரணும். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் கூட்டத்தை கூட்டி என்ன செய்ய? அதான் எழுப்புதல்கிறாங்க. கூட்டம் கூட்டிட்டா எழுப்புதலா? எங்கே எழுதியிருக்கு? அப்போ பாலங்கி ஜோ வந்து கூட்டியிருக்காரு கூட்டத்தை. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் கூடி வர்றான் அந்த சபையில். எழுப்புதலா? அது ஆவியானவருடைய எழுப்புதலாக இருந்தால் உலகம் முழுவதும் பற்றி பிடிக்கி. எருசலேமிலே உண்டான எழுப்புதல் சர்வதேசம் முழுவதும் பற்றி பிடித்தது. அதெல்லாம் ரிவைவல். எது ரிவைவல்? எது எழுப்புதல்? இவங்க சொல்கிறதா எழுப்புதல். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெளிப்பாருங்க, சிக்கிறாதீங்க. ஃபண்டமெண்டல் டாக்டரின் மூல உபதேசங்கள் சரியாக ஒழுங்குபடுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்களை அந்த வசனத்தில் கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்போ சபைக்கு சரியான அஸ்திபாரம். அது மாதிரி நடத்தப்படுகிற அந்த மக்களுக்கு மத்தியில் நிற்கிற ஊழியக்காரர்களாகி நீங்களும் நானும் நமக்குரிய அஸ்திபாரத்தை இயேசு எப்படி போட்டார்? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்படியானால் அஸ்திபாரம் இயேசுவானால் அந்த அஸ்திபாரத்தின் விளக்கங்கள் என்ன? எது அஸ்திபாரம்? இயேசுன்னு சொல்கிறது அஸ்திபாரம் இல்லை. அதில் சொல்லணும் இயேசுநாதருடைய வாழ்க்கை, இயேசுநாதருடைய உபதேசம், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட உபதேசங்களும் அவர் வாழ்ந்து காட்டின மாதிரிகளும் இருக்குல்ல, இது ரெண்டும் இணைந்தால் கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டுட்டோன்னு அர்த்தம். இது ரெண்டும் அஸ்திபாரமாக என்ன செய்யணும்? நமக்குள்ளே போடப்பட வேண்டும். அதனால் சபைக்கு ஒரு அஸ்திபாரம், ஊழியர்களுக்கு இயேசுநாதர் தான் அஸ்திபாரம். அவர் எப்படி ஊழியத்துக்கு வந்தார்? அவர் எப்படி ஊழியங்களை கடந்து போனார்? அவர் எப்படி தலைமைக்கு கீழே இருந்தார்? ஐக்கியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார். 12 பேர் கொண்ட ஐக்கியத்தை விட்டு அவர் வெளியே போகல. அநேக தவறுகள் இருந்தது. ஐக்கியத்துக்குள்ளே தவறு இருந்த யூதாஸ் ஒரு பக்கம் இருக்கான், பேதுரு ஒரு பக்கம் இருக்கான், அவன் யோவானு யாக்கோபு ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சுவாபத்தில் இருக்கான். தோமான ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் கண்டா தான் நம்புவேன், காணலைன்னா நம்பவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஆள் ஐக்கியத்தில் இருக்குது. இவனுக்கு எல்லாத்தையும் காமிச்சு கூட்டிகிட்டு போக முடியுமா? இறைவன் இருக்கின்றான்னு பாட்டு பாடுறான்னு வைங்க, அவன் இருந்தால் உலகத்தில் எங்கே இருக்கிறான்னு கேட்பான். யார் காட்ட முடியும்? எத்தனை உயிர் தெரிந்துட்டாரா? உயிர் தெரிந்துட்டாரா? நான் நம்ப மாட்டேன்டா. நாங்கள் பார்த்தோம்டா. நீ பார்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் சொல்கிற இயேசு கையில் அடிச்சிருக்கணும், காலில் அடிச்சிருக்கணும், கையில் காலிலெல்லாம் ஆணிகளால் கடவைப்பட்டு தலையெல்லாம் முள்ளுனால குத்தி ஓட்டையாக கிடக்கணும். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நான் நம்புவேன். நீ பார்த்த இயேசு யார்?
புட்டபுரத்தில் இருக்கிறாரு வரா, கர்நாடகா சீரடியில் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இயேசுனார் கையில் கட்டுவேன். இந்த இயேசு தானே, இந்த இயேசு தானே சொல்கிறீங்க, இந்த இடத்துல என் கையில் இருக்காரு அப்படிம்பா. அவ்வளோ பேரும் தலையை தூக்கி போட்டு வருவாங்க. அதில் ஒரு ஆள் நம்மள மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எல்லோரும் வரிசையாக போய் பார்த்துட்டு போகும்போது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தா தான் பரலோகம் வர முடியும்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அவர் அப்படி இப்படின்னாரு, சலமாலா அப்படின்னாரு. கையை காமிச்சா ஜீசஸ் இருக்கார். காமிச்சோன்னா ஒரு விசை ஒரு மாதிரி திணறிட்டான். அடுத்து சுதாரி சொல்லிட்டான், இந்த இயேசு கிடையாது, நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற இயேசு இல்லை. ஏன் இயேசுக்கிட்ட கையில் காலில் தலையில காயம் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும்ல, இதில் இல்லையே, அவ்வளோதான். இப்போ சாய்பாபா காணாம். உட்காந்து பார்த்தா ஆள் வரல, வந்துச்சு வந்துட்டேன். நம்ம ஆள் யார் போய் திணற வச்சுருவாங்க இல்லை, ஐசி வார்டுக்கு அனுப்பிட்டு தானே வந்தேன் நம்ம ஆள். அதனால் ஊழியர்களுடைய அஸ்திபாரம் என்ன என்ற வெளிச்சம் நம்முடைய மனதில் பிரகாசிக்கணும், இருதயத்தில் பிரகாசிக்கணும். அப்படிப்பட்ட ஊழியர்களோடு தான் நாம் ஐக்கியப்படுத்தப்படணும். அப்போ இந்த ஸ்கேல் பொதுவானது, இது வேத வாக்கியங்களின் அடிப்படையில் உள்ளது. அதனால் நாம் அதன் அடிப்படையிலே சோதித்து பார்த்து அதிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியங்களை கர்த்தர் நமக்கு தருவாரான நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆகவே நமக்குரிய அஸ்திபாரம் சபைக்கு, நாம் கட்டுகிற சபைக்குரிய அஸ்திபாரம் இது பொதுவான வேத வாக்கியங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது. இந்த அளவுகளை வைத்து தான் இங்கே சபை கட்டணும். இந்த அளவுகளை வச்சு தான் நம்மை நாமே நிதானிக்கணும், நம்முடைய ஐக்கியத்தை நிதானிக்கணும், நம்முடைய அருகில் நடக்கிற ஊழியர் ஐக்கியத்தை நிதானிக்கணும். அதில் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யணும். அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதை திரும்பவும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டிட்டேன். இப்போது இந்த ஸ்திரீயானவள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம். இந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டுக்கு சபைக்கு அடையாளம். இந்த கிரீடமும் நட்சத்திரங்களும் 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தை காண்பிக்கிறது. இந்த உபதேசங்கள் தான் நிருபங்களாக நம்முடைய கையில் இருக்குது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் எங்கே இருக்குது? நிருபங்களாக நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். அடுத்து இது சந்திரன் மேல் நிற்கிறது. அப்போ தேவனுடைய கிருபையின் மேலே தான் நம்முடைய சபை நிற்கணும். பெருமையின் மேல் ஒரு நாளும் நினைச்சக்கூடாது, பணத்தின் மேல் நிற்கக்கூடாது, பெருமையில் நிற்கக்கூடாது, ஜாதியில் நிற்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படியாதவன், ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தில் அங்கே நிற்கக்கூடாது. முழுவதும் கிருபை. நாமும் நம்முடைய சபையும் நிற்க வேண்டிய இடம் கிருபாய். அதான் சந்திரனின் மேல் அவருடைய பாதங்கள் நின்றது. நிலை நிற்கும் கிருபைன்னு எழுதுவான் பேதுரு. என்ன கிருபை? நிலை நிற்கும் கிருபை. கிருபையில் நிற்கணும். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை காலைதோறும் அவருடைய கிருபை. காலையில் எந்திரிச்சு யார் ஜெபத்தில் உட்காந்துருக்காங்க, ஆண்டவரை பாடுறாங்க, துதிக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு கிருபை இறங்கிட்டே இருக்கும். அந்த கிருபையை சார்ந்து வாழணும் தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியர்கள். கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை பெற்றுட்டே இருக்கணும். காம விகாரத்துக்கு யார் இடம் தருகிறார்களோ அவர்கள் கிருபையை இழப்பார்கள். யூதா 3, யூதா 3, யோனா 2:8. ஆளுக்கு ஒரு வருஷம் தெரிஞ்சு வாசிங்க. அது அங்கே சொல்கிறாரு, காம விகாரம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா, காமம் என்பது இயற்கையாகவே வைக்கப்பட்ட பாலியல் உணர்வு. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று. அது பாவம் அல்ல. அந்த காமம் விகாரமாகும் போது அது பாவமாக மாறுகிறது. காம விகாரத்துக்கு எந்த ஊழியன் இடம் தருகிறானோ நிச்சயமாகவே அந்த விசுவாசி, அந்த ஊழியன் கிருபையை போக்கடிக்கிறான். நியாயமான உறவு, உடல் உறவுகள் நியாயமானது, இறைவன் தந்தது. ஆனால் அதில் விகாரமாக காரியங்களை செய்தால் கடவுளுடைய கிருபை அந்த மனிதனை விட்டு என்ன செய்யும்? விலகும். காம விகாரத்துக்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை புரட்டி போடுகிறார்கள் பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள். யார் அந்த சகோதரர்கள்? அவர் தான் பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ். பெந்தகோஸ்து பாஸ்டர்மார் தான் அங்கே சொல்கிறது, சகோதரர்கள் பக்க வழியாய் நுழைந்த சகோதரர்கள். அவன் சரியாக மனம் திரும்பிக்க மாட்டான், சரியான ரட்சிப்புக்குள்ள வரமாட்டான், சரியாக பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு இருக்க மாட்டான். அவன் மேலே சரியான ஒரு அபிஷேகம் இறங்கியிருக்காது. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பியிருக்க மாட்டான். இப்படிப்பட்ட பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் காம விகாரங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு வருகிற கொஞ்ச நஞ்சம் கிருபியை போக்கடிச்சிட்டான். ஆகவே நியாயமான உறவுகளுக்கென்று, தேவனால் நியமிக்கப்பட்ட உறவுகளுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள், நியாயமான பாத்திரங்கள் கிருபையை போக்கடிக்கிற மாதிரி காமத்தில் விகாரம் கொள்ளக்கூடாது. காமத்தில் ரோமர்கள் 1 அதிகாரம் 22, 23 வாசிங்க.
அடுத்து வாசிங்கப்பா. அடுத்து இது நிமித்தம் 26 நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், மண்ணில் ஏற்றிக்கிறீங்க, மறந்துடாதீங்க. இது நிமித்தம் சரி போதும். அப்போ காம விகாரம் வரும்பொழுது சுவாவப்படியே நடக்க மாட்டான். ஆண்டவர் படைத்த பாலியல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் இடத்தில் இயற்கையாக நேச்சுரலாக சுபாவத்தின் அடிப்படையில் அந்த உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் சுபாவப்படி அனுபவியாமல் தெளிவாக எழுதுறான் பவுல். அவலட்சணமாக நடந்து கொள்றான். முறைப்படி நடந்து கொள்றதில்லை. இவர்கள் தேவனுடைய ஆக்கணி தீர்ப்புக்கு தப்ப மாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் வாழும்போது கிருபையை என்ன செஞ்சிருவாங்க? இழந்து போவாங்க. அப்போ பொய்யான மாயை யோனா 2:8 பத்தில மாயான காரியங்கள் கண்ணி நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இச்சைகளுக்கு இடம் தரும்போது அவங்க மேலே இருக்க கிருபை விளைகிறோம். கலாத்தியர் 5:4 கலாத்தியர் 5:4 கிருபை போயிடும். நியாயப்பிரமாணம்னா சில சட்டத்திட்டத்தை சொல்லிட்டு இருப்பான். சட்டத்திட்டத்தை சார்ந்தவர்கள் நியாயப்பிரமாணக்காரர்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதான் ரட்சிப்பு பரலோகம் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, கிருபையினாலே வருகிற ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு, கிரியைகளினாலே வருகிற ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு. ரெண்டையும் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு கற்றுத் தருகிறது புதிய ஏற்பாட்டு சத்தியம். கிருபையினாலே கிடைக்கிற ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். அது ஒரு கிரியையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு பரலோகம் நீதியாக எண்ணுகிறது. அந்தபடி ஆபிரகாம் கிரியை செய்யாமலே தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தான். அதனாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அதே ஆபிரகாம் யாக்கோபுக்கு வரும் பொழுது யாக்கோபு சொல்கிறான், ஆபிரகாம் தன் குமாரனை மோரியா மலையிலே பலியிடப்படும்படியாய் கொண்டு போகணும் போதுதல்லவா அவனுடைய விசுவாசம் பூரணப்பட்டது என்று அறிந்திருக்கிறாய். இது கிரியைகளினாலே பூரணப்பட்டது. ஆகவே பாதி கிரியை இல்லாமல் கடவுளிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது கிடைப்பது நீதி. அந்த நீதி பூரணப்பட வேண்டுமானால், அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் அடுத்த சைடு கிரியை செய்ய வேண்டும். ரெண்டையும் புதிய ஏற்பாட்டு சத்தியம் தெளிவாய் போதிக்கிறது. இந்த ரெண்டு சத்தியம் தெரியல அப்படின்னு சொல்வது ஒரு பக்கம் தான் தெரியுதுன்னா அவன் ஒத்த கண்ணன், சிவராசனுக்கு தம்பி, ராஜீவ்காந்தியை ஸ்ரீபெரும்புதூரில் போட்டுத்தல இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கிருபைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இந்த கிருபை ஒரு கிரியையும் செய்யாமல் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறது இருக்கே, இதே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை மோரியா மலையில் பலியிடப்பட்ட போது அவனுடைய கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று அறிந்திருக்கிறாயே. நீ அர்ப்பணிக்க வேண்டிய இடம், ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய இடம், நீ தேவனுக்கு என்று தியாகம் பண்ண வேண்டிய இடம், நீ தேவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய இடம், தேவனுக்காக அவமானப்பட அசிங்கப்படுத்தப்பட எல்லாரையும் ஒப்பு கொடுக்கணுமே. இதெல்லாம் செய்யாம ஒரு நாள் விசுவாசம் பூர்ணப்படாது. கிரியைகளினாலே வருவது 50% ஃபெய்த், கிரியை இல்லாமல் வருவது 50% ஃபெய்த். இந்த ஃபெய்த்துக்கு வர்ற கிருபை வேற, அந்த ஃபெய்த்துக்கு வர்ற கிருபை வேறு. எவ்வளவுதான் கிரியை செஞ்சாலும் அதுவும் தேவனுடைய கிருபையினால தான் கிரியை செய்ய முடியும். இது ஒரு கிரியை செய்யாமல் இலவசமாய் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அதுவே நீதியாக எண்ணப்படும். இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற தேவ நீதி. நமக்கு நியாயப்பிரமாணத்தின் நீதி அல்ல, நமக்கு மனுஷனுடைய நீதி அல்ல, நம்முடைய சொந்த நீதி அல்ல, முழுமையாய் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிற நீதி. அந்த நீதியை பெறுவது கிருபை, தொடர்ந்து வாழ வைப்பது கிருபை. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். காம விகாரத்துக்கு இடம் தருகிறவர்கள் கிருபை போக்கடிக்கிறார்கள்.
நியாயப்பிரமாண சட்டத்தின்படி வாழ விரும்புவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்போ யோனா சொல்றான், இனி நான் மாயை பின்பற்ற மாட்டேன். உம்மிடத்தில் நான் வைக்கிற பொருத்தரின்படி வைக்கிற என்னுடைய தீர்மானத்தின்படி நான் என்னை வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்று எப்பொழுது சொன்னானோ அப்பொழுது அந்த பெரிய மீன் நினிவே பட்டணத்தின் கடற்கரையில் போய் கக்கிடுச்சு. அப்போ திக்குமுக்காடிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை மாறி ஒரு டெலிவரியான ஒரு வாழ்க்கை, டெலிவரன்ஸ் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு வரணும்னா எடுத்த தீர்மானங்கள் அல்லது எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், எடுத்த முடிவுகள், எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள், இது அத்தனையின் சார்ந்து வாழ்வதற்கு கிருபை வேணும். இனி மாயை பின்பற்ற மாட்டேன், கிருபையை சார்ந்திருப்பேன் சொன்ன போது கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது போய் கக்கிடுச்சு. இப்போ மூச்சு திணறல், ஐசி வாடி எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஃப்ரீனஸ், டெலிவரன்ஸ். எல்லாரும் எந்திரிப்போமா? சபை சந்திர மேல நிற்கணும். சபை எது மேல நிற்கணும்? சந்திரன் எதை காட்டுது? கிருபையை காட்டுது. ஒரு நிலை நிற்கும் கிருபை நம்ம மேல இறங்கணும். ஐயா, கர்த்தருடைய மாறாத கிருபை. மலைகள் விலகும், பர்வதங்கள் அகலும், உன்மேல் நான் வைத்த கிருபை மாறாது அகலாது என்று சொன்னாரே. அந்த கர்த்தருடைய கிருபை இந்த மத்தியான வேளையில் நம்ம மேல இறங்கட்டும். அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்கட்டும். அந்த கிருபையின் ஆவி இறங்கட்டும். நம்மை நிரப்பட்டும். Sodram, sodram,